பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இரவு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அருவியே அரூப சொரூபியே, அருவியே அரூப சொரூபியே, எமை ஆளும் பரிசுத்த ரூபியே, அரூப சொரூபியே, திருவினாம் துரை நிதான கருணையா திபதி மோன, திருவினா துரை நிதான கருணையாம் திபதி மோன, சுரநரர் வணங்குவான ஒரு பரமஞான, சுரநரர் வணங்குவான ஒரு பரமஞான, அரூபியே அரூப சொரூபியே, ஆதிகாரணகரூபியே, அசரீரி சத்ய நீதியா ரணஸ்வரூபியே, ஆதிகாரணகரூபியே, அசரீரி சத்ய நீதியா ரணஸ்வரூபியே, வேதவா சகசமுத்திர ஓதும் வாய் மைகள் சுமுத்திர, வேதவா சகசமுத்திர ஓதும் வாய் மைகள் சுமுத்திர, தீதில்லாம் துயர் விசித்திர ஜாதியா ரூடபவித்ர, தீதில்லாம் துயர் விசித்திர ஜாதியா ரூடபவித்ர, அரூபியே அரூப சொரூபியே, சீருலா விய தெய்வீகமே, திரிமுதல் ஒரு பொருள் ஏருலா விய சிநேகமே, சீருலா விய தெய்வீகமே, திரிமுதல் ஒரு பொருள் ஏருலா விய சிநேகமே, பாருள்ளோர் பணிந்து போற்றும் ஆரியா அடிகள் சாற்றும், பாருள்ளோர் பணிந்து போற்றும் ஆரியா அடிகள் சாற்றும், நேரமே புகழை ஏற்றும் வீரமாய்
மனதையாற்றும் நேரமே புகழை ஏற்றும் வீரமாய் மனதையாற்றும் அரூபியே அரூப சொரூபியே எமையாளும் பரிசுத்த ரூபியே அரூப சொரூபியே திருவிண்ணம் டூரை நிதான கருணையாதிபதி மோன திருவின டூரை நிதான கருணையாம் திபதி மோன சூரநரர் வணங்கும் வான ஒரு பரா பரமஞான சூரநரர் வணங்கும் வான ஒரு பரா பரமஞான அரூபியே அரூப சொரூபியே எமையாளும் பரிசுத்த ரூபியே அரூப சொரூபியே அரூப சொரூபியே அரூப சொரூபியே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, அருபியே, எங்கள் சொருபியே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோனப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். தேசமெங்கும் திகிலும் பயமும் நெருக்கமும் பிடிச்சுக் கொள்கிறது. இரவு வரும் பொழுது, ஏன் இரவு வருகிறது? ஐயோ அந்த வியாதி, அந்த மூச்சு திணறல், ஐயோ என்னுடைய கூக்குரல், ஐயோ கொடூரமா இருக்குமே. விடியும் பொழுது யார் முகத்தையாவது பார்க்க முடியாமல் தன்னந்தனியா தவிக்கிறேனே என்ற ஏக்கம் நிறைந்த கொடூரமான வாதையில் சிக்கி அங்கொன்றும் இங்கொன்றும் அல்ல, கொத்து கொத்தாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் சுகம் பலம் கொடுத்து உம்முடைய செட்டையின் மரவிலே வைத்தீர ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி அப்பா. ஐயனே, என்று முழு ஊரடங்கு வரும் நாட்களில் அது தொடரும் என்றுதான் எங்கள் ஐயப்பாடு. இரக்கம் காட்டும். எங்கள் பாவத்துக்கு தக்கதா எங்களை சிச்சித்தீரானால் மண்ணோடு மண்ணாய் போய்விடுவோம் அப்பா. ஆண்டவரே, நீ இரக்கம் காட்டும். நீதிமான் ஒருவன் இருந்தால் அந்த பட்டணத்தை அடிக்க மாட்டேன் சொன்னீரே, அந்த இரக்கத்தை காட்டும் அப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அத்தனைக்கும் இன்று பதில் தார். நீசனை மறைத்தருளும். தூர தேசத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் இந்த நேரடி ஒளிபரப்பை கவனிக்கிற, பார்க்கிற, கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். நீசனை மறைத்தருளும். சத்துரு வல்லமிழ் செயலிழந்து போகட்டும். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, செரிப்பதா, ஆளுவதா, சந்தோஷமான செய்தி கொடுப்பதா, அல்லது ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கதறி கூச்சல் போடுவதா? ரெண்டும் கட்டான் மலையுடன் மனதுடனே இந்த பலிபிடத்தில் நிற்கிறேன். எவ்வளவுதான் போராடுவது, எவ்வளவுதான் ஜெபிப்பது, எவ்வளவுதான் தலையணையை கண்டி நான் நினைப்பது, அத்தனைக்கு மத்தியில் எவ்வளவுதான் ஜனங்களுக்கு புத்தியும் சொல்வது. சொல்லி சொல்லி ஓய்ந்து போனோம். 2000 வருஷங்களாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனாலும் செவித்தனமுற்று செவிடர்களைப் போல் நடக்கும் மக்கள் மத்தியில், குருடர்களைப் போல நடக்கும் மக்கள் மத்தியில்
உயிரற்ற ஜடத்தை போல மிருகங்களைப் போல பாவங்களை தண்ணீராய் பருகும் மக்கள் மத்தியில் தான் குடியிருக்கிறோம். மற்றவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை அறிந்தோம் என்று தங்கள் வாயினால் அறிக்கையிட்டுக் கொண்டு தங்கள் கிரைகளை மறுதலிக்கும் மக்கள் மத்தியிலும் தான் இருக்கிறோம். அதுதான் கொடூர வேதனை. தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை மறுதலிக்கும் மக்கள் மத்தியில் நின்று கொண்டு அவர் உயிரோடு இருக்க அன்று பிரசங்கம் பண்ணுவது எவ்வளவு கடினம் தெரியுமா? ஏளன சித்திரமாக, கேலி சித்திரமாக எங்களை போன்ற ஊழியர்களை பார்ப்பார்கள். ஐயோ, இவன் முட்டாப்பைய வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிட்டானே சொல்லும் மக்கள் மத்தியில் தான் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னால் பிரசங்கம் நிறைவேறவும் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி போகவும் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை தட்டி காண்டாமர்கத்தின் கொம்பில் இருக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் செவி கொடுத்து தூக்கினார். சுவிசேஷத்தின் வாசனை என்பது கெட்டுப்போர்களுக்கு பைத்தியம், நம்புகிற நமக்கு தேவபலன். கைகளை தட்டி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியம், நம்புகிற நமக்கு தேவபலன். இருதய கடினமுள்ளவர்களாய் மட்டும் மாறிவிடாதீர்கள். அதை போல கொடூரமான தண்டனை இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. பார்வோனுடைய இருதயத்தை தேவனே கடினமாக்கினாராம். சில தாங்களே கடினப்படுத்திக் கொள்கிற இத்தனை சித்திரவதைகள் வந்தும் கூட மக்கள் மனதில் ஒரு சின்ன உணர்வு கூட இல்லை. கரியும் மீனும் வாங்குவதற்கு கூட்டம், கடைக்கு கூட்டம், கல்யாண கூட்டம், நகைக்கடை கூட்டம், உபச்சாரத்திலே செலவிடும் மக்கள், மதுபானத்துக்காக அலையும் மக்கள், சினிமாவுக்காக சினிமா இல்லையே என்று போராடும் மக்கள். உயிரை விட என்ன? உயிர்தானே உயர்ந்தது. இந்த உயிர் போன பின்பு என்ன இருந்து என்ன, என்ன போய் என்ன? எனவே தயவு செய்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் கேட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் கூட தயவு செய்து கொஞ்ச காலம் உங்கள் நடவடிக்கைகளை ஒடுக்கி வீட்டில் அடங்கி இருங்கள். அரசாங்கம் சொல்லுகிற சட்டதிட்டங்களுக்கு, நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், ஏனைய மதங்கள் எல்லாம் சொல்கிற ஒரே காரியம் ஒற்றுமையா இருக்கும். பாருங்கள், மரணத்துக்கு பின்பு ஒரு மனிதனுக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அது வைகுண்ட பதவி அல்லது இறைவனுடைய சேர்தல், அல்லாவின் நியாய தீர்ப்பு, அல்லது நம்முடைய பாஷையில் கிறிஸ்தவ பார்வையில் நித்திய ஜீவன் அல்லது பரலோக ராஜ்யம். இது எல்லாமே ஒத்துக்கிறது. ரெண்டுமே உண்டு. ஒன்று நரகம், ஒன்று மோட்சம். ஒன்று நித்திய ஜீவன், ஒன்று நரகம். இது ரெண்டும் உண்டென்று எல்லா மதமும் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஏன் இந்த நித்திய ஜீவனுக்கு, இந்த இறைவனடிக்கு, இந்த வைகுண்ட பதவிக்கு, இந்த அல்லாவின் நியாய தீர்ப்புக்கு ஏன் நம்ம செவி கொடுத்து நம்ம ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடாது? நம்ம கர்த்தர் சரி பண்ணுகிற நாளில் வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த நல்வழியில நடந்து பாருங்களேன். மனிதனுக்கென்று ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறோம். அதற்குத்தான் நீதிமன்றம், அதற்குத்தான் கோர்ட், அதற்குத்தான் போலீஸ் ஸ்டேஷன், அதற்குத்தான் பத்திரப்பதிவு ஆபீஸ். இல்லாட்டி மற்ற நிலத்தை பிடுங்கி நம்மளே வச்சுக்கலாமே. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணாதான் செல்லும், பட்டா வாங்கினா தான் செல்லும். பட்டா சிட்டா வாங்க வேண்டும். இதற்கேன் ஒழுங்குமுறை? தாயை திருமணம் பண்ணக்கூடாது, தங்கச்சியை திருமணம் பண்ணக்கூடாது, இவர்களை தான் திருமணம் பண்ண வேண்டும். ஆண் ஆணை திருமணம் பண்ணக்கூடாது, பெண் பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படியெல்லாம் ஒழுங்கு வண்டணும்? மாடு ஆடு மாதிரி வளர்ந்துருக்கலாமே. முற்பதாக்கள் எதற்காக இப்படி ஒரு ஒழுங்கை கட்டுப்பிடித்தார்கள்னா, இறைவனுக்கு பயப்படும் பயம் அப்பதான் இருக்கும். இறைவன் இதைத்தான் விரும்புகிறார். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்னை நான் ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியாராக இதை சொல்லவில்லை. உங்களில் ஒரு சக மனிதனாக, ஹியூமன் பீயிங், ஒரு மனித சரீரத்தில் இருக்கிற உங்களோடு இணைந்த என் இனத்திற்கு சொல்லுகிற, என் இனம் என்றால் மனித இனம், என்னுடைய இனம். வேற்றுக்கிரகத்துக்கு போனோம்னா அங்கே வேற்றுக்கிரகவாசி தான். அங்கே ஒரு மனிதனை கண்டால் என் உள்ளம் இன்ன ஜாதியான், இந்த நாட்டான், இந்த நிறத்தான் என்றா பார்க்கும். என் இனம் என்று சேர்ந்து கொள்வேன். என் இனம் அழிவதை என்னால் பார்க்க முடியல. கொரோனா வியாதியில் அழிகிறாங்களோ இல்லையோ, பாவத்தில் அழிந்து அழுகி புழுத்தள்ளி போயிருக்கிறது. விபச்சார பாவம். இந்த தனிமைப்படுத்த நேரத்தில் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாமல் உட்கார்ந்து மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் உட்கார்ந்துக்கிட்டு மனைவிக்கு விரோதமாக கணவன், கணவனுக்கு விரோதமாக மனைவி, பெண்கள், ஆண்கள், மாடு ஆடுகளைப் போல உறவுகள், கொடூரமான காரியங்கள் நடக்கிறது. என்னால் தாங்கவே முடியல. நீதிமானாகிய லோத்து அந்த தேசத்தில் நடக்கும் அக்கிரமத்தை கண்டு மனதிலே வாதிக்கப்பட்டானாம். எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் தான். இந்த தலைமுறையிலுக்குள்ள என்னை வச்சுட்டாரே ஆண்டவர், முன்னாடியே எடுத்துட்டு போயிருக்கலாமே. இந்த காட்டுமிராண்டி கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கிறது, இதற்கு மத்தியில் உட்கார வச்சுட்டானே. தேசத்து நீதி இல்லை, தர்மம் இல்லை, அதர்மம் தலை தூக்கி நிற்கிறது.
அரசாங்கத்தில் ஜனநாயகம், டெமோக்ரஸி இல்ல, பத்திரிகை சுதந்திரம் இல்ல, என்னென்னமோ நடக்குது. ஓட்டு போட்டாங்க, அது யார் ஜெயிக்கிறாங்களோ யார் வராங்களோ எதுவுமே சொல்ல முடியாது. நீதி இல்லை. நீதிமன்றங்களுக்கு போனால் அங்கேயும் கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. கடைசி நாட்கள் இது நடக்கும் என்று இயேசு சொல்லிவிட்டு போனார். அது நடக்கிறது. எனவே ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிறீங்களோ இல்லையோ, ரிட்டையர்ட் அண்ட் ஆஃப்டர் மை ரிட்டையர்மென்ட் ஐ வில் டூ த காட்ஸ் ஒர்க். நெவர் பிரதர். ஆர் யூ ரிட்டையர்ட் ஃப்ரம் சின்? நீ பாவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாய் என்பதுதான் முதல் கேள்வி. 58 இயர்ஸ் வரை ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்திருக்கணும். ஆனால் மரணத்துக்காக எந்த போலும் காத்திருக்கிறது இல்லை. இன்னைக்கோ நாளைக்கோ, நாளை மறுதினமோ, இன்னைக்கு ராத்திரி படுத்தா காத்தாலே எழுந்திருக்க முடியாது. போ, தப்புடு ஓடு உடைஞ்ச மாதிரி உடைஞ்சிடும். இந்த உயிர் போன பின்பு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுராம்பி. ஜாக்கிரதையா மனம் திரும்பு. நான் புகத்தான் செய்வேன். நான் நம்பிக்கைத்தான் உன்னைய மாதிரி சாமியாரையா கேட்டுட்டாரு. எனக்கு என்ன, உனக்கு வலிச்சா எனக்கு என்ன. நேற்று ஒரு என் மனதில் பதித்தவை எழுதி இதோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன் பாருங்க. யாரையும் தவறு என்று நாம் சொன்னால் நம்ம கோவப்படுவாங்க. பட்டு அனுபவிக்கட்டு, விட்டு விட்டு ஒதுங்கிரு என்று. பட்டு அவனுடைய பிராப்தம், அவனுடைய விதி அல்லது தெய்வம் கொடுத்து அவனுக்கு அப்படித்தான் நியமித்தார். நீங்க நம்ம கிறிஸ்தவம் இப்படி பிராப்தம் எல்லாம் பேசலாமான்னு நினைக்கலாம். ஆனா வேதத்தில் இருக்குது பாருங்க. நீதிமான நித்திய ஜீவனுக்கு என்று வைத்தார், துன்மார்க்கனை தீங்கு நாளுக்கு என்று ரிசர்வேஷன்ல வச்சாரா. முதல்ல குறிச்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்படும்படி குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள், ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். அதே போல தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கனை வைத்தார். அவருக்கு கேள்வி இல்லை, தண்டனை இல்லை, செலுத்த என்ன செஞ்சாலும் தண்டனை இல்லப்பா. நம்ம லேசா சாராயம் குடிச்சா நெஞ்சு பிடிச்சி செத்து போயிடுவோம். ஆனா அவன் மொடவா குடிப்பான், பேசாம இருப்பான். அவனுக்கு கொரோனாலாம் வர்றதில்லை. அவன் கொலை செய்யறான், அரசாங்கத்தில் தப்பிச்சு விடுறான். 10 பொம்பளை மேய்வான், 10க்கு வியாதி வராது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது அவனை தீங்கு நாளுக்கு என்று ரிசர்வேஷன்ல வச்சுட்டார். அவனுக்கு எந்த கருணையும், அவனுடைய கருணை மனுவோ தேவனிடத்திலிருந்து இதோ ஏற்றுக்கொள்ளப்படாத, நிராகரிக்கப்படும். என்னைக்கு தெரியுமா அவனுக்கு என்னைக்கு முடிவு தெரியுமா? ஒயிட் த்ரோன், வெள்ளை சிங்காசனம் என்று ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே. அல்லாஹ் அல்லது இறைவன் அல்லது கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் அவர் சமூகத்திலே வெள்ளை சிங்காசனத்தை உட்கார்ந்து நியாயாதிபதியா உட்கார்ந்திருப்பா. அப்பொழுதுதான் ஒரு ஆர்கியுமெண்ட்டுமே அங்க நடக்காது. இடது பக்கத்தை நிக்கிற பார்த்து, உங்களுக்காகவும் சாத்தானுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்க நரகத்துக்கு போங்கள் அப்படிம்பார். வலது பக்கத்தில் பார்த்து, பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்கள் சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள். அப்போ அது வர சுகமா இருப்பான். பாருங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் கூட 100 வயசு வரை இருக்கான். கடவுளுக்காக ஊழியம் செய்யறவன் 60 வயசுலேயே போயிடுறான். உங்களுக்கு இது விசித்திரமா இல்லை? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் துன்பம் இருக்கு. ஏன்னா அவர் தான் அக்கறையோடு சிச்சித்து கிளை நறுக்கி களை பிடிங்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். கைகளை தட்டுங்களே. சுத்தம் பண்றார். சுத்தம் பண்ற போது வலிக்கதானே செய்யும். சுத்தம் பண்ணும் போது வலிக்கதானே செய்யும். நீ செய்யற பாவத்தை ஆண்டவர் கண்டுகொள்ளலன்னு மட்டும் தைரியமா இருக்கிறாத. ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும் பாருங்க. அன்னைக்கு ஆர்குமெண்டே இல்லாம டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட். அங்க ஆர்குமெண்ட் இருக்காது, கிராசிங் இருக்காது, டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட். துன்மார்க்கன் போ. அதனால ரொம்ப ஆடாதரா. ஒரு நாள் வரும், என்னத்தை பேசினால் நான் கேட்க மாட்டேன், என் வழி தனி வழி, நான் அதிலே தான் நடப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்க வழி தனி வழி தான். நீங்க சொன்னதான் உண்மை. உங்களுக்கு ஒரு தனி பாதை போட்டு இருக்கார் கர்த்தர். அது பாதாளத்தில் போய் டபக்குன்னு முடியும். எங்களுக்கு ஒரு பாதை என்று குறுகலும் நெருக்கமும் இடுக்கமும் துக்கமும் துயரமும் வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும் இருக்கிற ஒரு நெருக்கமான பாதை. அதில் பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை பேரா? ஒரு சிலர் தான் அதில் பிரவேசிப்பார்கள். நித்திய ஜீவனுக்குள் புறப்பட்டு போவார்கள். தேவனுடைய ராஜ்யம் அவருக்கு சொந்தமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே இந்த நெருக்கத்தின் காலத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை. தேவ சமூகத்தில் உங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வழியை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வாராம். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அதை செய்வார். சரி, போகட்டும்.
இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஒருவனும் பதில் சொல்லல. சீமோன் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் அநேகர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரசங்கத்துடைய சாராம்சம். சிலர் அவரை வீடு தர்றவராய் பார்த்துக்கிறாங்க, சிலரை நல்ல மருமகன் தர்றதா பார்த்துக்கிறாங்க, சிலர் படிப்பு தர்றவரா வணங்குறாங்க, சிலர் நல்ல துணிமணி நல்ல ஆசீர்வாதம் உலகத்தில் பெரிய இடத்தை தருகிறாரா என்று பார்க்குறாங்க. அவருக்கு ஊழியம் செய்வர்கள் கூட சாட்சியம் சொல்லும் போது எனக்கு வேதனையாக இருக்கும். நான் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன், பென்ஸ் கார் வைத்திருக்கிறேன், நான் சைக்கிளில் போனேன், இதோ BMW வாங்கியிருக்கிறேன், என் மருமகன் இந்த அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தார். ஆட குப்பை. இதை திருப்பதிக்கு போனாலும் கிடைக்கும், நாகப்பட்டினம் போனாலும் கிடைக்கும், பழனிக்கு பாத யாத்திரை போனாலும் கிடைக்கும். எங்க போனாலும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிற கடவுளாக நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். இயேசு கிறிஸ்துவை உன் மனதில் என்ன என்று நினைத்திருக்க? ஒருத்தன் சொல்றான் நீ தீர்க்கதரிசி, ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்றான் நீ எரேமியா தீர்க்கதரிசி, இன்னொருத்தன் சொல்றான் நீ ஏசாயா தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர், ஒன் ஆஃப் த ப்ராஃபட். நீ தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஒருவர். சரி, மத்தவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டையா, என் கூடயே இருந்து என்னை பார்த்து, என் வாழ்வை பார்த்து, என்னுடைய அற்புதங்களை பார்த்து, என்னுடைய கிரியை பார்த்து 12 பேர் நீங்க இருக்கிறீர்களே, நீங்க என்ன சொல்றீர்கள்? 11 பேர் வாயை பொத்திக்கிட்டு தான் இருந்தான் பாருங்க. 11 பேர் வாயை பொத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு இவர் யாருன்னு, அவங்களுக்கு இவர் யாருன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு தெரியல. ஏன்னா முற்றத்து முல்லைக்கு மனமில்லை, தீர்க்கதரிசிக்கு சொந்த வீட்டில் கனமில்லை. இதோ இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருந்தவன் 11 பேர் பேசமா இருக்கான். ஒரே ஒருத்தர் மட்டும் எழுந்தான். சீமோன் பேதுரு, உம்மை யார் என்று சொல்வதப்பா? நீ செய்த காரியத்தை ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியுமா? உம்முடைய குணம் மற்றவர்களை போல இருக்குமா? உம்முடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கை போல இருக்கிறதா? இல்லை. எனவே நீ வேறு யாரும் இல்லை, ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாம் ஆண்டவரை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. ஒரு ஆராதிக்க போகிற ஆலயத்தில் இருக்கிற தெய்வமாக, அந்த ஆலயத்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு ஹீரோவாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். நான் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. சங்கீதம் 2:7 சொல்கிறது, சங்கீதம் 13:32 சொல்கிறது, எபிரேயர் 1:5 சொல்கிறது, எபிரேயர் 5:5 சொல்கிறது, நீரன் நேசகுமாரன். பிதாவாகிய தேவன் சொல்லுகிற காரியம் இது. உலகில் இயேசு வந்தார், ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வதற்காக 30 வயசுல தான் ஊழியத்தை தொடங்குறார். 30 வயசு வரை வேதம் சொல்லுகிறார் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தொழில்களை, தகப்பனுடைய தச்சு தொழிலையும் செய்து வந்தார் என்று ஒரு இடத்துல இருக்கும், 1-2 இடத்துல இருக்கு பாருங்க. அதற்கு பின்புதான் ஊழியம் தொடங்குகிறது. எப்பொழுது இந்த சத்தம் கேட்கப்பட தெரியுமா? தேவனுடைய சத்தத்துக்கு, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கர்த்தருடைய சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய சாட்சி உண்மையில் வழங்கும். கைகளை தட்டி, கர்த்தர் என்னோட பேசுவாரா? பேசவே மாட்டார். எல்லாரோட ஆண்டவர் பேசுவாரா? நெவர் பிரதர். எல்லோரும் கர்த்தர் பேசுகிறல. உங்க வீட்டு வாட்ச்மேனா? எல்லோரோடும் பேசுவதற்கு பைபிள் எழுதி வச்சிட்டாரு, அதை கேட்டுக்க, அவ்வளவுதான்.
அவர் தம் சத்தத்துக்கு செவி கொடுத்து தன்னுடைய சத்தியத்தை, தன்னுடைய நீதியை கடைபிடிக்கிற மனுஷனோடு பேசுகிறவர். கைகளை தட்டி. இங்கே 30ஆம் வயதிலே இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அழைத்தவருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய போகிறார். எங்கே? யோர்தானுக்கு போய் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினார். இப்பொழுதுதான் இயேசுநாதருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பிதாவாகிய தேவனோடு சைன் பண்றார். பாருங்க எப்படி சைன் பண்றார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நியமத்துக்கு கீழ்ப்படிந்த உடனே வானத்திலிருந்து ஒரு அசரீரி உண்டாயிற்று. இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அக்செப்ட் அல்லது அக்செப்ட் ஐ அப்பாயிண்டட். ஒரு அப்ளிகேஷன் அல்லது பெட்டிஷன் அலௌடு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன், நீர் யார்? என்ன? என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் பேசுறதுக்காக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்ய சொல்றாரோ தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது தேவ சத்தம் உன் காதில் ஒலிக்கும். கைகளை தட்டி. அது வர பேச மாட்டார். இங்கே 12 சீடர்கள் ஒரு சீடன் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்ற யாருக்கு அது தோணல. தீர்க்கதரிசி ஒருவன் எரேமியா, ஏசாயா என்று சொல்றான். ஒருத்த மட்டும் தான் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு இயேசு பிரயத்தமாக என்ன சொல்றா, இதை உனக்கு மாமிசமும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்கிற மனிதன் கர்த்தரோடு பேசுகிறவனாய் இருப்பான். கைகளை தட்டி. பிதா அவனுக்கு வெளிப்படுத்துகிறாராம், இவர்தான் என் குமாரன் என்று. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினார், தேவனுடைய குமாரன். மத்திய 3:17 இவர் நேச குமாரன். யோவான் 1:18 இதோ வேதம் சொல்கிறது, பிதாவே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். நாமளா டம்பரா அடிச்சிட்டு போறதில்லை. பாஸ்டர், அப்போல்லா சத்தர் அல்லது பிரதர் நம்மளா சொல்லி டாக்டர், எம் டிவின், பி என்னது எம் டிவின், இன்னொன்று அர்த்தக்கில பி டிவின் போட்டுக்கிட்டு நான் இங்கிலீஷில் பிச்சு வாங்குறேன் பார், நான் எம்ஏ எம்ஃபில் அது பிஎட் நம்ம போடுறது இல்லடா. அவர் தீர்க்கதரிசின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் ஒரு ஊழியத்திலிருந்து. நாக்கு வலிக்கிறதுக்கா? இங்கே பிதா குமாரன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கைகளை தட்டி. இவர் நேச குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசனுக்கு பிதா வெளிப்படுத்தினார். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சாதாரண மனிதன் மூலமா தேவன் யார் என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அது. தேவாதி பாரதமும் கட்டப்பா, பாரதனில் பிராமணர்கள் பிழைக்கச் செய்த கட்டப்பா, நம்ப வேண்டாம். தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிகளிலும் பிரதான ஜோதி அவர். இந்த திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் போடுவாங்களா இல்லையா? எல்லா வீட்லையும் விளக்கு வைப்பாங்க. அந்த விளக்கு திருவண்ணாமலையில இந்த கிரிவலம் மேல, மலை மேல, அண்ணாமலையார் கோயிலுக்கு மேல பெரிய தீபமா ஏற்றுவாங்க. இந்த ஐதீகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அநேக தீபங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே தீபமாக மாறி மலையிலிருந்து பிரகாசிக்கிறது என்று ஐதீகம். அப்படின்னா அநேகன் ஏகனாய் அங்கே நிற்கிறான். கைகளை தட்டி. அநேகன் ஏகனாய். அநேக வெளிச்சங்கள் இருந்தாலும் பிதா ஒருவர் உண்டு. அநேக தேவர்கள் இருந்தாலும் பிதா எனப்பட்ட ஒருவர் உண்டு. அந்த பிதா ஜோதிமயமானவர். கைகளை தட்டி. ஜோதிமயமான அநேகன் ஏகனாய் மாறுகிறது தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு மேல இதோ தீபம் ஏற்றி காட்டுறார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் மக்கள் பின்பற்ற ஒவ்வொரு ஐதீகத்துக்கும் ஒரு ஞான அர்த்தங்கள் இருக்கிறது. போன வாரம் சொன்னேன், 3 பட்டை போட்டதுக்கு என்ன அர்த்தம்னு. முதல்ல சிருஷ்டிப்பு, இரண்டாவது ரட்சிப்பு, மூன்றாவது அர்ச்சிப்பு, சென்டர்ல இயேசு கிறிஸ்து ரத்தம். மூவரும் ஒன்றான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டா என்று அர்த்தம் கொள்ளும் வழியில் இந்த ரத்தத்தில் தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது.
வெள்ளைங்கிறது பரிசுத்தம், சிவப்புங்கிறது பாவத்தை போக்குகிற ரத்தம். என்ன திருத்துவத்தை பற்றி என்ன கருத்து இருக்கு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம் எடுத்தவங்க சத்தமா சட்டுன்னு வாசிக்கணும். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நான் டாக்டரின் பேச வரல, எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இஸ்லாம் மக்கள் சொல்றாங்க 3 தெய்வம் இருக்குதா, இந்துக்கள் சொல்றாங்க 3 தெய்வம் தானே, நீங்களும் ஒத்துக்கிறீங்களா, நாங்கள் தானே சிவன் விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் என்று நாங்களும் தானே சொல்றோம், நீங்க 3 செய்வோம். 3 சாமியை தனிச்சே நாங்க சொல்லுங்க, 3 பேரை ஒன்றா சொல்லல. இங்கே வேதத்திலே சொல்லிருக்க மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். ட்ரினிட்டி, திரித்துவம், திரியேகமா நிற்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு நான் மகன், அபிஷேக் ஜபராஜுக்கு மாமா, கார்சனுக்கு தாத்தா. 3 பேரா ஒரு ஆளா? 3 பேரா ஒரு ஆளா? நான் எங்க அப்பனுக்கு மகன், அபிஷேக் ஜபராஜுக்கு மாமா, கார்சனுக்கு தாத்தா. இப்ப 3 பேரா ஒரு ஆளா? மூவரும் ஒன்றான ஒருவர். கிரியைகளிலே உறவுகளிலே வித்தியாசப்படுகிறது. இப்போ சூரியன் இருக்கிறது, சூரியன் ஒளி கொடுக்கிறது, வெப்பம் கொடுக்கிறது. இப்ப தண்ணி இருக்கிறது, பனிக்கட்டியா இருக்கிறது, அது ஆவியாகிறது, அப்புறம் தண்ணி ஆகிறது. இந்த 3மே ஒன்றில் தான் அடங்கி இருக்குது. இப்படித்தான் தேவன் மூவரும் ஒன்றான தேவன் மாமிசமானார் கைகளை தட்டி. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தனி, பிதா தனி, பரிசுத்தாவி தனி, மூவர் ஒருவர் தான். அந்தந்த நிலைக்கு ஏற்ப தெய்வம் தன்னுடைய அவதாரங்களை, தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு இந்த பூமியிலே மனுகுலத்தையும் இந்த பூமியை செவ்வாய்ப்படுத்துவதற்காக கிரியைகளிலே வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு உருவத்திற்கு, உருவம் என்று சொல்வதை விட ஒரு அவதாரத்திற்கு அல்லது ஒரு பிரதிபலிப்புக்கு பேர் தான் இந்த இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கைகளை தட்டி. பிரஜாபதி பூரண புருஷன், மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் தீர்க்கணும்னா ரிக் ஜாமம் அஜூர் அதர்வன வேதங்கள் சொல்லுகிறது, பிரஜாபதியாகிய பூரண புருஷன் யாக பலியாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும், குற்றமில்லாத பலி. எனவேதான் பரலோகத்துக்கு சிலுவைக்கு போகும் முன் இயேசு சொன்னார், உங்களில் என்னில் குற்றம் என்று யாராவது சொல்ல முடியுமா? இதோ உலகத்தின் அதிபதி குற்றம் சுமத்த வருகிறான், அவனுடைய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்ப குற்றமில்லாத சுத்தமான பலி, ஊனமானது, நசல் கொண்டது, விதை அடிக்கப்பட்டவன், கூனன், பூவிழுந்த கண்ணன், சொரியன், நீண்ட அவயம் உள்ளவன், இதோ அசருள்ளவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு உட்படாகாது என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா இல்லையா? நீண்ட அவயம்னா மிதமிஞ்சிய நீதிமான், கூனன்னா பூமியவே உலக ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு நடக்கிறவன், பூவிழுந்த கண்ணன் தரிசனம் இல்லாதவன், தூர தரிசனம் இல்லாதவன், சொரியன்னா தூற்றி திரிக்கிறவன், அலப்புகிற மூடன் விழுவான், விதையடிக்கப்பட்டவன் அப்படின்னா ஆண்மை இல்லாதவன, ஜெய ஜீவியம் இல்லாதவன் அர்த்தம். எந்த காரியத்தில் ஜெயிக்க இதுவரை ஜெயிக்கலாம் நினைச்சிருந்தையோ, சோதனை வந்தபோது விழுந்து விட்டாய். பரீட்சிக்கப்பட வேண்டிய விஷயத்திலே நீ பரீட்சையில நில்லாதனாலே நீ ஆண்மையற்றவன். ஆண்மகனாக நின்று ஜெயிக்கணும். கைகளை தட்டி. யாரு வந்தாலும் இழக்கிட்ட முடியாது, கர்த்தர் இருக்கான்னு சொல்லுவான். 10 பொம்பளை விட்டு பாரு, பக்கம் ஒரு பொம்பளை கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் விழுந்துருவான். சாப்பாட்டு பிரியன், என்ன வந்தாலும் நான் உபவாசத்தில் இருக்கிறேன். ஒரு பழைய பாட்டு பாடுவான், உப்பில்லாத பத்தியக்கார ஊறுகாய பார்த்தானா, உதட்டாலே சப்பு கொட்டி கஞ்சி தொட்டியில் விழுந்தானா. உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாய பார்த்தானா, உதட்டாலே சப்பு கொட்டி கஞ்சி தொட்டியில் விழுந்தானா. இவன் பாஸ்டிங்குமா, கொஞ்சம் சாப்பாடை மட்டும் வச்சு பாருங்க, சோதனை தெரியுங்க. உத்தமர் வேஷம் போட்டு நடிப்பதல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவிதம், கர்த்தாவோடு சேர்ந்து ஜீவிக்காருள்ள ஜீவிதம் வேணும். வெறும் வர்ஷிப் ஆராதனை എന്ന് പറഞ്ഞിട്ട് കൈയും കാലും അനക്കേച്ച് ഇതോ ഞാൻ കർത്താവിന്റെ ദാസനാണെന്ന് പറയുന്നതിലല്ല, ജീവിച്ച് കാണുന്നതാണ് ക്രിസ്തീയ ജീവിതം. കൈ അടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. ക്രിസ്ത്യൻ ലൈഫ് നോട്ട് എ റിലിജൻ, ഇറ്റ്സ് എ ലൈഫ്. കൈകളെ തട്ടി. அது வாழ்க்கை, வாழ்வு சார்ந்த விஷயம். சொல்றாங்க இஸ்லாம் மக்கள், அவங்க 3 சாமியை கும்பிடுறாங்க. 3 சாமி எங்க பைபிள் இல்லைங்க. உருவத்தை வணங்குறாங்க, உருவம் எங்க பைபிள் இல்லைங்க.
அப்ப உருவத்தை வணங்குறவன் வேதத்தை கர்த்தருடைய சத்தத்தை செவிகூடாமல் தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவன், ஒரு ஆலயத்தை, ஒரு கற்பனையை. உருவமில்லாத தேவன், இஸ்லாம் சகோதரர் பாடுவாங்க, உருவமற்ற இறைவன் வாழுமிடம் எதுவோ அது உள்ளம். நான் ஃபர்ஸ்ட் பாட்டில் பாடின உங்களுக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. அருபியே அருப சொருபியே எமை ஆளும் பரிசுத்த ரூபியே. அருபினா உருவமற்றவர், சொருபினா உருவம் உள்ளவர். பரிசுத்தமான தெய்வம் நம்மை ஆண்டு கொண்டாராம். அருபியா இருக்கிற தேவன் சொருபியா இயேசு என்ற பெயரில் வந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. எடுத்தவங்க வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ள என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் தேவ பக்தியின் ரகசியம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்தவரை பார்த்துதான் பேதுரு சொன்னான், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோவான் 3:13 சொல்லுகிறது, வாசிக்கலாம். பரலோகத்தில் 3:13 யோவான், பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. கையை தட்டுங்களே. பரலோகத்தில் இருக்கிறாரு, அதே நேரத்தில் இறங்கிட்டாராம், அப்புறம் ஏறுறாராம். இந்த மனுஷகுமாரன் வேறொருவரும் இல்லாது. கைகளை தட்டி பரலோகத்தில் சாட்சியுடைய மூவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக தேவன், மூவரும் ஒன்றான தேவன். மூவாத முதலவனை, முதுசுருதி மொழிப்பொருளை, ஓவாத பெருங்குணத்த உத்தமனை, உலகனைத்தும் சாவாதபடி தனுவெடுத்து துஜங்கட்டுண்ட தேவாதி தேவனை சிலுவமிசையை கண்டேனே என்று மகாகவி கிருஷ்ணப்பிள்ளை பாடுறார். கைகளை தட்டி மூவாத முதலவனை, முதுசுருதி மொழிப்பொருளை, உலகனைத்து சாவாதபடி தனுவெடுத்து சிலுவை எடுத்து துஜங்கட்டுண்ட தேவாதி தேவனை சிலுவமிசை கண்டேனே. பழைய பாட்டு, ஒரு பாட்டு நான் பாடுவேன் அந்த காலத்தில். காவுதடியெடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அளிக்க மனுஷ சரீரத்திலே உதித்த குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே. 6 முகன்னு பேரு பழனியில் இருக்கிறவருக்கு. காவுதடினா சிலுவை மரம், அங்கே ஆண்டி பண்டாரமாக நிற்கிறார் முருகர். இங்கே நம்ம ஆண்டவர் கோமணத்தை கட்டிண்டு சிலுவையிலே தனுவெடுத்து மேல தூக்கிட்டு போய் தனியா ஆண்டி பண்டாரம் போல பண்டாரமா தனியாய் வெறுமையானார். அல்லேலூயா. கைகள், அதாவது குமர கடவுள், தேவகுமாரனாகிய கடவுள். காவுதடின்னு பலி கொடுக்கிற, காவு வாங்குகிற, மரண சிலுவையை தூக்கி கொண்டு போன, காவுதடி எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை, 6 தலை, தலை தலை 6 தலைன்னா எத்தனை தலை? நான் சொல்ற ஆறுதல் என்ன? கம்ஃபர்ட், என்னது? கான்சுலேஷன், கன்சோல், ஆறுதல். அதுதான் ஆறுதலை அழிக்க மனுஷ சரீரத்திலே உதித்த குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே. கைகளை தட்டி காவுதடி எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அழிக்க மனித சரீரத்திலே உதித்த குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே. இந்த குவலையம் எல்லாம் அவன் திருவருளை. கைகளை தட்டி கோலிருந்த உலகமெல்லாம் அவனுடைய திருக்கிருபை தான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்காதபடி உலக அனைத்துக்கும் வேண்டி தன்னை பலியாக கொடுத்த தெய்வம். இந்த தீங்கு நாளில் அவர் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கின்ற ஒரு கேள்வி வைத்துதான் என் பிரசங்கம் மூடிக்கொண்டிருக்கிறது. அவர் எப்படி அறிக்கையிட்டிருக்கிறீர்கள்? எங்க சாமி இயேசு சாமி. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம், வந்த உடனே கோழிக்கறி, ஆப்பம், அதுக்கப்புறம் மத்தியானம் மட்டன் பிரியாணி, நல்லா சென்னக்கழுத்தி மாதிரி தின்னுட்டு மத்தியானம் நல்ல ஒரு தூக்கம், சாயங்காலம் சீரியல், அப்புறம் அப்புறம் ஒரு சினிமா, அப்புறம் வெளியே போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், ஆடுவோம், அம்மாவை அடிப்போம், அப்பாவை அடிப்போம், அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்குவாங்க 2 பேரும். அந்நிய பாஷையும் பேசுவார்கள், இலக்கண பிள்ளை என்று இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையும் பேசுவார்கள். வெக்கமா இல்ல? சி. தேவனோடு பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். கைகளை தட்டி தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதே. கிறிஸ்தவ வாழ்வை என்று எத்தனை மணி நேரம் ஜெபித்தா என்று கேட்பதல்ல,
எப்படி இருந்தீர்கள் என்று கேட்பதில் சில பார்ப்பாங்க, அந்த டிவியை பார்க்குறதா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம் அப்படிமாங்க. என்னடா அந்த ஜீன்ஸ் கருப்பு கலரை போட்டிருக்க, சீ சோத்திரம், எஸ் ரத்த ஜெயம் கடவுளுடைய பிள்ளையா சோத்திரம், சரி சோத்திரம். மாமியார் காப்பி கொடுக்கும் போது வாயை திறப்பாங்க பாருங்க, முதல்ல திறந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த சோத்திரம் வரணும்ல. ஒட்டகத்தையே வடிகட்டுகிறவர்கள், ஒட்டகத்தை வடிகட்டுகிறவர்கள், சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசமமாக கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் விட்டுடுவாங்க. பெரிய காரியமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை. அவர் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள். உங்க மூளையறைவிலே அவரை ஒரு தெய்வமாகவோ, இந்த உலகத்தில் சகல ஆசீர்வாதம் தருகிறவர், வீடு தருகிறவர், மாடு தருகிறவர், காஞ்சிபுரம் சேலை தருகிறவர், இதோ கார் தர்றாரு, பங்களா தர்றாரு, லவ் பண்ண பொண்ணை தர்றாரு, லவ் பண்ண பையனை தர்றாரு, மோதனம் தர்றாரு, செயின் தர்றாரு, கர்த்தனுக்கு வாட்சி கொடுத்தாரு. பிச்சைக்கார பையவுல வாட்சி தானே ஒரு பெரிய விஷயம். நாளைக்கு மூக்கில் பஞ்சு வச்சு வாட்சியம் கழட்டிடுவான், மோதிரத்தையும் கழட்டிடுவான், கம்மலையும் கழட்டிடுவான், 1 கிராம் மூக்கத்தை கடிச்சு எடுத்துருவான், எல்லாம் போயிடுண்டா. ஆச்சுவ மீட்டு தந்த தெய்வம் கைகளை தட்டி, நான் நரகம் போகாதபடி என்னை தடுத்தாட்கொண்ட தெய்வம். எத்தனை சந்தோஷம். தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின்கருணைக்கு என்ன தந்து என்ன பயன் பராபரமே. கையை தட்டுங்களேன். உண்மையே கொடுத்து நரகத்துக்கு போகாதபடி தடுத்த உம்முடைய கருணைக்கு என்ன கொடுத்து ஈடாகும் ஐயான்னு தாய் மாணவர் மாறல் அடிச்சுட்டு புலம்புறார். அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இது தேவ பக்தியின் ரகசியம். அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? தேவன் எனப்படுவது எதுவோ அந்த அக்கிரமக்காரனுடைய செய்கை பலத்த அடையாளங்களோடு இருக்கும், பலத்த செய்கைகளோடு இருக்கும். அவன் எப்படி இருப்பானாம்? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேல தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். அதான் அந்தி கிறிஸ்து. அடையாளம் செய்வானா, அற்புதம் செய்வானா, மிரக்கல் பண்ணுவான், நொண்டிய நடக்க வைப்பான், என்னென்னமோ செய்வான். ஆனா அவன் கர்த்தருக்கு மேலாய் தன்னை உட்கார்ந்து ஆராதிக்கப்படுவதற்கு ஈடாக தன்னை காண்பித்துக் கொள்வான். கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றோமா, எதிர் வினை ஆற்றும் மருந்து. அதான் இப்போ குத்தின்னு இருக்கா என்னத்துக்கு, வேக்சின் என்ன வைக்காசே, கோவியட், இந்த அதுக்கு என்னது என்ன சொல்லிட்டு கோவிக்சன், அடுத்து இன்னொன்று கோவாக்சின், அடுத்து கோவாக்சின் சீல்டு, 2 போடணுமா. குத்துன்னு குத்தி எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது. நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ளே இருக்கு பாருங்களேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது சாத்தான் உங்களை விட்டு, பிசாசுக்கு எதிர்த்தேன் இல்லைங்கள் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை ஜெபம் பண்ணாலும் கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்த, இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பேதுருவுக்கு தான் இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தீங்குக்கு விலக்கி உங்களை காப்பார், கைகளை தட்டி காப்பார். இனிமே எச்சரிக்காம பூசி மொழிண்டு இருந்தோம்னா நான் தான் அடி வாங்கி சாகணும், நான் பாதாளத்துக்கு போயிடுவேன். ஒரு முறை 1986ஆம் வருஷம் காலையில் 6:15 மணிக்கு தேவன் என்னை ஆவியில் நிரப்பினார். திருப்பூர் பட்டணத்தில் ஒரு வீட்டில் சும்மா உட்காந்து ஒரு வரக்காப்பியை கொடுத்து, கட்டங்காப்பியை குடிச்சுக்கிட்டு, பிளாக் காஃபி குடிச்சுக்கிட்டு உட்காந்து சும்மா தனிஜாமம் பண்ண உட்கார்ந்தேன். என்னை மறந்து, நான் எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் முழங்கால் போட்டிருக்கிறது நானே பார்க்குறேன். யாரோ ஒருத்தர் கூட்டிக் கொண்டு போனார். எந்தெந்த இடத்துக்கோ போனோம். பரலோகத்துக்கு பரலோகத்தின் காட்சியை காண்பிச்சார். இங்கே எதற்காக வந்தாய் இந்த ஒரே சத்தம், இடி முழக்கம் போல ஈரக்கோல ஆடி என் எலும்பெல்லாம் அஸ்தி உருகுத மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க சொல்லிக் கொடுத்தா, நான் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கேன்னு சொல் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படியா, நல்லது, புறப்பட்டு போ, பாரபட்சமின்றி என்னுடைய ஊழியத்தை செய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உன் கையிலே கொடுக்கிறேன், வலது பக்கம் இடது பக்கம் பாரபட்சம் பாராமல் விட்டு, இரத்த கரை படையாமல் உரையிலே போடாதே, போகலாம், நான் உன்னோடு இருக்கிறேன். கைகளை தட்டி கடை ஒரு தீர்க்கதரிசி எச்சரிக்க வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும். காசு வேணும், பணம் வேணும், காலேஜ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்,
வேசியின் பணமும் வேணும், நாய் விற்ற பணம் வேணும், கொள்ளைக்காரன் பணம் வேணும், சாரா விற்கிற பணம், தசம்பாவனை வாங்கி கொடுத்து கொண்டு நானும் முடியக்காரன் சுத்திரான். பிரைஸ் தி லார்ட். நடிக்க கூடாது, நடிக்காத. தேவன் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம உலகத்தை நம்ம ஏதோ அப்பாயின்மெண்ட் பண்ணி ஜாப்ல இருக்கிறவங்கள பிரதர் பாஸ்டர், நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்களானால் அவருடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்டு நடக்க வேண்டும். கைகளை தட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடினம் தான் உலகத்தில் வாழ்றது, சாப்பிடுறது, ட்ரெஸ் போடுறது, மனுஷ மக்கத்துல அவங்களுக்கு ஈக்குவலா வாழ்றது கஷ்டம் தான். ஆனா ஒரு நாள் உன்னை ராஜகுமாரனாய் கர்த்தர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைப்பாரே. கையை தட்டுங்களே. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்ற சத்தம் கேட்க விரும்புகிற தேவனுடைய மனிதர்கள் வேதத்தின் வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுத்து ஊழியம் செய்யுங்கள். கைகளை தட்டி செய்துதான் ஆகணும். இவ்வளவு தீங்கு இந்த உலகத்தை சூழ்ந்து நிற்கும் பொழுது நீங்கள் முழங்கால் போட்டா கர்த்தர் கேட்பார், நீங்க ஜெபித்தா கர்த்தர் கேட்பார். ஏன் கேட்கலன்னா எதுக்காக இன்னும் லேட் டிலே? ஆண்டவர் டிலே பண்ற ஒரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட கிணத்துல விழுந்துட்டு என்னை கூப்பிடுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இறப்பா வண்டிக்கு வர சொல்லியிருக்கோம், வந்து வர உட்காந்துரு அப்படின்னா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருப்பானா? தேவன் சொல்றாரு, கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். என்ன செய்றேன்? உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தின் என்னை தூக்கி விட்டார். கைகளை தட்டி. குழந்தை விழுந்துச்சுன்னா எப்பா பிள்ளை, யாரு பிள்ளை விழுந்தாலும் மனிதனுடைய ஹியூமன் பீயிங், ஹியூமன் நேச்சர் தெரியுமா? ஏதோ ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகுது, பைக் இடிச்சுனா ஐயோ அப்படின்னு ஓடி போவான். யாரோ ஒருத்தங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸில் ஒரு செய்தி, ஏதோ ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேசோ யூபிலையோ ஒரு கண்ணு தெரியாத பையனை கூட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கா. அங்கே அம்மா தவறி குழந்தை டிராக்ல விழுந்துருச்சு. அங்கிருந்து ஒரு ட்ரெயின் வருது. அந்த ரயில்வே ஊழியர் ஒருத்தர் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கி போட்டு அவர் தெய்வாதீனமா அவரும் காப்பாற்று தப்பிச்சிட்டார். அவர் உயிரெல்லாம் நினைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை விழுந்துடுச்சே. ஒரு சாதாரண மனிதனுக்கு இருதயம் தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் போய் விழுந்து தூக்கி எடுக்க முடியுமானா? உன்னை உண்டாக்கி கருணை கடலான தேவன் நீ ஆபத்தில் கூப்பிடும்போது அடுத்த மாசம் வந்துடுறேன்டா, ஐ எம் பிஸி நாவ் சொல்லுவாரா? உடனே தூக்கி எடுப்பா. கர்த்தர் பேசுவார் 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 பேசுவார்னா நீ கதவை திறந்தாத்தான் பேசுவார், செவியை சாய்த்தாத்தான் பேசுவார். கதவை திறந்தாதான் உள்ள வருவார். மே கமேன், நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? எஸ் அங்கிள் உள்ள வாங்கன்னு சொன்னா ஒரு ரூமுக்குள்ளே நான் வருவேன். வீடு என்னோடது தான், இந்த பூமி கர்த்தருடைய தான். ஆனால் நீ அனுமதிச்சாதான் ஒரு ரூமுக்குள்ள வருவார். என் வீட்டில் உனக்கு தங்க இடம் கொடுத்துருக்கேன், ஆனால் உன் அனுமதி இல்லாமல் உன் வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே ஜாக்கிரதையாருங்கள். ஆண்டவர் யார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வீட்டுக்காக, மாட்டுக்காக, அழகுக்காக, புருஷனுக்காக, பொண்டாட்டிக்காக, நல்ல பெண்ணுக்காக, நல்ல பையனுக்காக நாம் இயேசுவை பின்பற்றவில்லை, நித்திய ஜீவனுக்காக பின்பற்றுகிறோம். அவர் யார் என்று முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, வாசியம்மா சத்தமா வாசி, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அது நிக்ரோ, ஜாப்பனி, சைனி, இதோ வெள்ளக்காரன், மலையாளி, தமிழன், தெலுங்கன், இந்திக்காரன், குஜராத்தி, சமஸ்கிருதம் பேசுறவா யாருன்னெல்லாம் எழுதல. கிறிஸ்தவன், சிஎஸ்ஐ, கேத்தலிக், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், இதோ பேப்டிஸ்ட், பெந்தகோஸ், ஐபிசி, ஓபிசி, ஏஜி, ஓஜி, பிஜி இதெல்லாம் எழுதல. என்னதான்? சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. கைகளை தட்டி. இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவன், யூதன் எல்லாம் எழுதல. சர்வலோகத்தின், the light of universe, the light of the world, the light of the world. நானே உலகின் ஒளி. யோவான் 1:29 யோவான் சானகர் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி ஒரு டைட்டில் கொடுத்து அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் யூத குலத்துக்கு இரட்சிப்பாய் வந்தவர், இவர்தான் ஆபிரகாமின் சந்ததியாக வந்தவர், இவர்தான் பிந்தின ஆதாம். அவருடைய சொந்த ஜனமாகி யூதர்களுக்கு இரட்சிப்பு தருவான்னு சொன்னாரா? இல்ல. யார் பாவத்தை சுமக்கிறவரா?
இதோ உலக, சத்தமா வாசிங்க தம்பி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்தவருடைய பாவம் அல்ல, யூதருடைய பாவம் அல்ல, யாருடைய பாவத்தையாம்? உலகத்தின் பாவத்தை, மொத்த ஜனத்துடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி நம்புறீங்கன்னா, என்னை கேட்டுக்கொண்டு ஜூம் ஆப்ல இருக்கிற, ஃபேஸ்புக்கில் இருக்கிற, யூடியூப்ல இருக்கிற உங்களுக்கு இந்த வாதையிலிருந்து ஒரு விடுதலை வரப்போகிறது. கைகளை தட்டி, ஏன்னா அவர் குமாரன் என்றால், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அவர்கள் கைகள் தட்டி விடுதலை எழுதல, என்ன விடுதலையா? மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மகிமையான தேவன் இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் இருக்கும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. சீமான் எப்படி தம்பி? எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டிரே, பலியாகி என்னை மீட்டிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே உன் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. என் அப்பா உன் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும்.
என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எத்தனை சந்தோஷம்! இயேசு மாமிசத்தில் வர காரணம் என்ன? 1 பேதுரு 3:18 வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எதற்காக இயேசு மாம்சத்தில் வந்தாராம்? மாமிச சரீரத்தில் இருக்கிற மனுகுலத்தின் மொத்த பாவத்தையும் தீர்க்கும்படி, மாமிசத்தில் கொலையுண்ணும்படி மாமிசத்தில் வெளிப்பட்டார். இப்போ ஹியூமன் பிளட்டுக்கு ஹியூமன் தான் பிறக்கணும். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் ஒரு தியரி, அதை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். சரி, இப்போ பிளட் தேவைப்படுது, பிளட்டே இல்லை, இங்கே குரங்கு பிடிச்சி பிளட்டை ஏற்றிட வேண்டியதானே? மனுஷனுக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கான், ஒரு குரங்கு பிடிச்சி ஏற்றிடலாம்ல, சேரணும் இல்லை ஹியூமன் பிளட்டு. அப்போ மனிதன் ரத்தம் பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், A1 பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ். எப்படி ரத்தம் இருக்குது? ஓ ரத்தம் என்னடா? பி பாசிட்டிவ், எனக்கு பி பாசிட்டிவ், உங்களுக்கு இது முட்டாப்பை ரத்தம். நமக்கு பி பாசிட்டிவ்னா எனக்கு, நான் உங்களை யாரும் சொல்லலை. பி பாசிட்டிவ்னா முட்டாப்பை ரத்தம். அறிவே இல்லாதவங்களாம், இந்த அறிவே இல்லாதவங்களாம் தெய்வம் தம்முடைய ஞான அறிவுக்கு அழைத்தார். கைகளை தட்டி. ஏன்னா எம்டி வெசலில் தான் ஏதாவது நிரப்ப முடியும். அதில் ஏற்கனவே நம்ம நிரம்பி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். உலக அறிவு, பாவம், அக்கிரமம் நிரம்பிச்சுன்னா வேறு நிரப்ப முடியாது. க்ளீன் பண்ண பிறகு தான். அப்போ முட்டாப்பயலுக்கு தான் தேவைப்பட்டுச்சு ஞானம். தேவ ஞானத்தை நிரப்பினார். கைகளை தட்டி. இப்போ பி பாசிட்டிவ்க்கு பி பாசிட்டிவ் தான்.
இந்த ஓ பாசிட்டிவ் மட்டும் யூனிவர்ஸ் பிளட் டோனர். அவங்க எல்லாருக்கும் அந்த ரத்தம் பொருந்துன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் சயின்டிஃபிக் ட்ரூத்தோ எனக்கு தெரியாத கண்ணாப்பண்ணான்னு உழைட்டு அப்புறம் அடி வாங்கக்கூடாது. ஓ பாசிட்டிவ் எல்லாருக்கும் சேரன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மையே எனக்கு தெரியலை. இப்போ மாமிசத்தில் பாவம் செய்த மனிதனுக்கு பதில் ஒரு மாமிசம் தான் கொலையிடணும். அப்ப அருமையான தேவன் எதற்காக சொருபியானார் தெரியுதோ இல்லையோ? உருவமற்ற உருவமானார் எதற்கு? மனித சரீரத்திலே வந்த எதற்கு? மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏனெனில் மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாமிசத்தில் தேவன் வருவதற்கு, அதான் மனித அவதாரம் எடுப்பதற்கு தேவன் அதான் காரணம். தேவாதி தேவன் மாமிசத்தில் வெளிப்பட காரணம் அதுதான். எனவேதான் அகத்தியர் சொல்றார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானும் ஒரு குருவாய் வந்து, இந்த உலகத்திலே தானும் ஒரு மனுஷனாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சீடர்களை இருத்தி போட்டு அகன்றதலம் சென்றவரை அண்டுவாயே. நான் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி. ஜோதிமயமான தேவன் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், பேரே ஜோதி. இம்மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து இந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல உண்டாக்கிட்டு குணமான மனிதனையும் தன் சாயலில் மனிதனை உண்டாக்கி அவன் பாவம் செய்த பின்பு தானும் இந்த குவலயத்தில் ஒரு குருவாய் வந்து தானும் மனித அவதாரம் எடுத்து குருவாக வந்து சனமான சம்சாரம், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இல்லாமல் 33 வருஷம் 33 வயது ஆணழகன் பேரழகன் அனந்த சொருபழகன் அந்த அழகன் அழகா வாழ்ந்துட்டு தம்முடைய 12 சீடர்கள் இழுத்தி போட்டு விட்டு அகன்றதனமாகிய பரலோகத்துக்கு சென்றார். அவரை அண்டிக்கொள்னு அகத்திய மாமுனி சொல்றார். கைகளை தட்டுகளை. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானும் ஒரு குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சீடர்களை 12 பேர் இழுத்து போட்டு அகன்றதலம் சென்றவரை அண்டுவாயே. மாமிசத்தில் தெய்வம் வர காரணம் தான், மாமிசத்தில் கொலை உண்பதற்காக வந்தார். மாமிசத்திலே அடிக்கப்பட்டு கொலை செய்யும்படி அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ஒரு மீட்பு வரும்படி. நம்முடைய ரத்தம் அசுத்தமாயிடுச்சு, இந்த ரத்தத்தை எல்லாம் பியூரிஃபை பண்ணணும், அதாவது டயாலிசிஸ் பண்ணி எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு புதிய ரத்தம் ஏற்ற வேண்டியிருந்துச்சு. பாவம் இல்லாத ரத்தம். கைகளை உன்கிட்ட ஹெச்ஐவி இருக்கா, உன்கிட்ட கொரோனா வைரஸ் இருக்கா, உன் பிளட்டில் ஆல்கஹால் கண்டென்ட் சாரம் குடிச்சிருக்கிறியா, அந்த ரத்தம் செல்லாது. தெரியுமா உனக்கு? ஹெச்பி என்னது ஹெபிடேசஸ் பியா, மஞ்சக்காமலையில் பி வைரஸ் ஒன்று இருக்குது, அதுவும் செக் பண்ணுவாங்க. ஹெச்ஐவி ஹெச்பி ஹெபிடேசஸ் பி தானே, பி இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஓகே டெஸ்ட்டாக தான் பிளட் பேங்க்கே ஒரு ரத்தம் போகும்டா. ஆல்கஹால் கண்டெய்னு நிக்கோட்டின் ஏதோ ஒன்று கஞ்சா கிஞ்சா குடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பெத்த தாய் துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ரத்தத்தை செலுத்த முடியாது. எங்கள் அம்மாவுக்கு சீரியஸ் ரத்தம் கொடுக்கணும், அங்கே ரத்தமே கிடைக்கல. நான் வந்தேன், எங்கள் அம்மாவுக்காக நான் ரத்தம் கொடுக்குறேன் எடுங்கண்ணே. இந்த கொசு ரத்தம் கொடுத்த மாதிரி தான் என் உடம்புலேருந்து கொஞ்சம் ரத்தம் எடுத்து எங்கள் அம்மா எம்பட்டு ரத்தம் எடுத்து எங்கள் அம்மாவை பொழைச்சா போதுனே. எடுக்கிறேன் சார் எடுக்கிறேன். முதல்ல பிளட்டை டெஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்கள் அம்மா வயத்துலேருந்தா ஏன் நான் பிறந்தேன், இதுவரை எந்த தப்பு பண்ணல. ஐ எம் கிறிஸ்டியன், ஒரு தப்பும் பண்ணலை. ரத்தத்தோடு இருக்கட்டும் யா, பேர் பொண்ணம்மா கழுத்தில் வாழனாரா இருந்தால் என்ன செய்யறது? உன் ரத்தத்திலையும் சுத்தம் இருக்கான்னு பார்க்கணும். உன் ரத்தத்தில் என்ன இருக்கான்னு பார்க்கணும், சுத்தம் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஏதாவது வைரஸ் இருந்தால் அந்த அம்மாவை கொண்டு விடும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் ரத்தத்தை, என் தாய் வயிற்றில் பிறந்த என் ரத்தத்தை எடுத்து என் தாய்க்கு ஏற்றுறதுக்கு அதையும் டெஸ்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லி எல்லா வைரஸும் கிருமியும் நோயும் பாவம் எல்லாமே இல்லைன்னு சொல்லப்பது இது சுத்தமான ரத்தம் ஓகே அப்படின்னு பிறகு ஏற்றுனாங்க. அப்போ உன் பாவ சரீரத்தில் பாவத்துக்குடைய எல்லா ரத்தத்தையும் எடுத்துட்டு மேலும் பாவம் பண்ண அதே ஹெச்ஐவி வைரஸ் உள்ள ரத்தத்தை ஏற்றினா என்ன செத்து போயிடுவில்ல நீயே. அதனால சுத்தமான ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அந்த சுத்தமான ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கைகளை தட்டி. ஏன்னா 3 பேர் சாட்சி கொடுக்குறாங்க. அவரை ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிலாத்து சொன்னான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் இதோ இந்த நீதிமான் ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை. யார் சொல்றா? ஜட்ஜே சொல்றாருங்க இவர் நீதிமான்னு. நீதிமான் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்பும் தண்டனைக்குள்ளான ஒரே நபர் உலகத்தில் இயேசு கிறிஸ்து தான். இந்த நீதிமான் ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை என்று கை கழுவிட்டார்.
அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், நாண்டு கொண்டு செத்தான். சஜ்ஜி சொல்றாரு நீதிமான் ரத்தம், காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றாரு குற்றமில்லாத ரத்தம். சரி, பொது விரோதி இருக்கான யாரு அவன்? நம்ம எல்லாத்துக்கும் பொது விரோதி யாரு? பொது விரோதி யாரு? காமன் எனிமி யாரு? சாத்தான். அவன் சொல்றான் இவர் பரிசுத்தர், கையை தட்டுங்களேன். என்னங்க அதிசயம்? ஜட்ஜி சொல்றார் நீதிமான், காட்டி கொடுத்த சொல்ல குற்றமில்லாத ரத்தம், பொது விரோதி குற்றமே சொல்லி கொண்டிருக்க சொல்றான் இவர் பரிசுத்த, இது பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்துக்கு தாண்டா அம்பே ஒன்று இந்த கேடுகட்ட அழுக்கடை சாக்கடை நாத்தம் பிடிச்ச இந்த பாவ ரத்தத்தை மாற்றி பரிசுத்தம் பண்ணுகிற சக்தி இருக்கிறது. கைகளை தட்டி. அப்போ மாமிசத்தில் வந்தால் தானே ரத்தம் வரும். அந்த ரத்தம் வர்றதுக்காக மாமிசத்தில் வந்தாருங்க. ரத்தம் சிந்துதலுக்காக தேவன், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம், கங்கணம் கட்டி கொண்டிருக்க கூடாது. என் அன்புக்குரியவர்களே, 1813 வருஷத்திலிருந்து 1815 வருஷம் வரை நெப்போலியன் யுத்தத்தை செய்து பல நாடுகளை பிடிச்சு கொண்டான். யாரும் அவனை ஜெயிக்கவே முடியவில்லை. ஒரு நாள் ஆஸ்திரேலியா தேசத்தில் யுத்தம் நடந்த பொழுது 69,43,719 பேர் வெற்றுண்டங்கி கிடந்தார்கள். வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 69,43,719 வீரர்கள் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். இந்த ரத்தம் சிந்துதல் சிந்தித்தானே இவ்வளவு ஒரு வெற்றியை நீ சம்பாதித்திருக்கிறாய். யாருமே ஜெயிக்க முடியாது. வெல்லிங்டன் பிரபு என்ற ஒரு பிரபு இருந்தார். அவர் தலைமையிலே போனது படை, அவன் ஜெயித்தார்கள் கைகளை தட்டி. இந்த பாவத்தை ஜெயிக்க எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பிரபு வருவார், இயேசு என்ற பெயர் உண்டவருக்கு. அவர் தன் இரத்தத்தை சிந்தி, யுத்தமின்றி தன் இரத்தத்தை சிந்தி இந்த ஜனத்தை மீட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதுக்கு பேர் தான் ஜீவனும் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். யுத்தத்திலே ஒரு நடைமுறை உண்டு, சட்டத்திட்டம் உண்டு, ஒரு புரோட்டோகால் உண்டு, ஒரு நெறிமுறை உண்டு. நிராயுதபாணியாக இருக்கிறவனுக்கு யுத்தம் செய்யக்கூடாது, மறந்திருந்து தாக்கக்கூடாது. இந்த நெறிமுறைகள் எல்லாம் செய்துதான் யுத்த இராணுவ ஒழுங்கு என்று ஒரு ஒழுங்கு, மிலிட்டரி டிசிப்ளின். இத்தனாம் தேதி தான் யுத்தம், இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணி தான் யுத்தம் பண்ணுவாங்க, அல்லது மறைந்து தாக்குவாங்க. அது ரெண்டாவது விஷயம். இப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துக்கு தண்டனை, கல்லுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவன், இதுதான் தண்டனை. இந்த தண்டனை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த மொத்த பாவத்தையும் மொத்த சாபத்தை தீர்க்க தன் ஒரே மகனை சிலுவையில் வைத்து பலி கொடுத்தார். கைகளை தட்டி. அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு பதில் இன்னொரு மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டாயிற்று. என் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 10:19 சொல்கிறது, வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், தன் மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலே கையை தட்டுங்களே. மாமிசத்தின் திரை, இந்த திரைச்சல சாட்டின் கிளாத்ல போட்டிருக்கு. ஆனா அங்க என்ன திரையா? இயேசு கிறிஸ்துவின் மாமிசமாகிய திரை. இந்த மாமிசத்தில் வந்து இயேசு மரித்த உடனே மேல் தொடங்கி கீழ்வரை தேவாலயத்தின் திரைச்சல் ரெண்டாய் கிழிந்தது. இயேசு கிறிஸ்து கிழிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இப்போ பிரதான ஆசாரியன் தவிர மற்றொருவனும் பிரவேசிக்க முடியாத மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபையை இந்த மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து கொலையுண்டு ரத்தம் சிந்தி நமக்கு மீட்டுக் கொடுத்தார். கைகளை தட்டி பெற்றுக் கொடுத்தார். ஒரு கோட்டை சுவர் இருக்கிறது, அலங்கத்தின் வாசல் மூடப்பட்டிருக்கிறது, சத்துருக்கள் அடித்து நொறுக்க வேண்டும். என்னென்னமோ நாம் இரும்பு கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறான், சத்துருவை கொல்லவே முடியவில்லை. இப்பொழுது யானைகளை வைத்து அந்த இரும்பு கதவை திறக்க முயற்சி பண்ணுகிறார்கள். இந்த யானைகள் போய் முட்டுகிறது இரும்பு கதவை. இந்த இரும்பு கதவுலாம் பூண்ல ஆணிகளை போல கூர்மையான ஈட்டிகளை போல வைத்திருக்கிறார்கள். முட்டுகிற யானையெல்லாம் என்ன செஞ்சிருது? செத்து விழுந்துருது.
இப்போ யோசித்தார் தளபதி யோசித்து விட்டு செஞ்சார். யானைகள் இப்போ உடனே 2 நிமிஷத்தில் உள்ள பிடிச்சாத்தான், இல்லை நம்மளை அவனுங்க எதிரிகள் கொன்று போட்டு விடுவார்கள். எனவே தளபதி போய் தன் கவச உடையோடு அந்த கதவிலே சாய்ந்து கொண்டார். யானைப்படை வீரர்களை பார்த்து சொன்னார், யானைகளை கொண்டு வந்து என் மீது போத சொல்லுங்கள். எல்லாரும் வேண்டாம், தளபதி வேண்டாம், உடனே சொல்லதை கட்டளை எடுக்கிறேன் செய்யுங்கள் என்றார். யானை போய் தளபதி மேல் மோதியது. ஒரே மோதல். யானை மோத கதவு திறந்த தளபதியின் உடல் சின்னாபனமாய் சிதறிய ஆரம்பித்தது. உயிரை கொடுத்தார். அந்த மாமிச திரையின் வழியாக சத்துருவின் கோட்டைக்குள் நுழைந்து அவனை அடித்து போட்டார்கள் கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பு சிலுவையிலே மாமிசத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டதினால் தைரியத்தோடு அந்த கிருபாசன தண்டைக்கு நெருங்கி சேருகிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை சந்தோஷம்! கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 யோவான் 4:23 சொல்லுகிறது, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. 1 யோவான் 4:2-3 வசனங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த எந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் எனக்காக மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டார் நம்புகிற ஒரு மனுஷனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானால் அன்று இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிக்கையிட்டு தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ள ஒரு மனிதனால் முடியாது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவன். என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு 16:17 சொல்கிறது, பேதுருவே, இதை மாமிசம் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. யார் வெளிப்படுத்தினார்? என் பரலோக பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். லூக்கா 2:32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டதற்காக இங்கே சிமியோன் என்ற ஒரு பக்தன் இருக்கிறான், முதிர்ந்த வயதுள்ளவன். தேவாலயத்தின் வாசல் நிற்கிறான் ஒரு தீர்க்கன். அங்கே இயேசுவாகிய குழந்தையை மரியாளும் யோசேப்பு ஏற்றுக்கொண்டு தேவாலயத்தின் நியாயப்பிரமாணத்தை செலுத்தும்படி உள்ளே பிரவேசிக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகளை வாங்கி ஆசீர்வதித்த சிமியோனுடைய இதோ அந்த கரம் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை திருக்கரங்களில் ஏந்தி பின்வருமாறு அருள்வாக்கு சொல்லுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இறைவனே, உம்முடைய அடியானை இப்பொழுது உம்முடைய சமாதானத்தோடு போக விடுகிறீர். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புற ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நீர் ஏற்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதை. கைகளை தட்டி ஒரு மாமிச குழந்தையை ஏந்தி கொண்டு ஒரு தீர்க்கன் சொல்ல, இதுதான் இரட்சணியம், ரட்சிப்பு. கையை தட்டுங்களேன். நான் இதுக்காக தான் காத்திருந்தேன். என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. யோவான் 1:47-49. யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 47-49 வசனம் வரை. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். என்ன அண்மையான ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அறிக்கையிட மனதிலாளர்களுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் இது என்ன தெரியுமா? பிலிப்பு போய் நாத்தான் விட்டு சொல்றார், நசனா இயேசு கிறிஸ்து தான் மேசியா. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? இங்க நாசரேத்துக்காரன் உட்கார்ந்துருக்கான். வந்திருந்த போதெல்லாம் கேட்டாங்க, வந்திருக்கும் போதெல்லாம் கேட்டாங்க, இந்த நாசரேத்துக்காரன் இவன், நாசரேத்து நன்மை வருமா? உடனே பிலிப்பு சொல்றான், வந்து பாரு, வந்து பாரு, நாசரேத்து நன்மை வருது. அவனும் 2 கறி வைக்கிறான். அவனு ஒரு முட்டைக்கு 2 முட்டை வைக்கிறான். நாசரத்தில் ஒரு முட்டையை 10 வெட்டி வைப்பாங்க. ஆனால் இவன் அப்படி 2 முட்டை எடுத்து வைக்கிறாங்க. நாசரத்து நன்மை வருமா? வந்து பார். நாத்தான்வேல் போகிறான். நாத்தான்வேல் என்றால் தேவனுடைய கொடை என்று அர்த்தமாம். என்ன பேரு, என்ன அர்த்தம்? தேவனுடைய கொடை என்று அர்த்தமாம். தூரத்திலே நாத்தான்வேல் வர கண்ட இயேசு கிறிஸ்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நான் மட்டும் அபிஷேக் ஜெபராஜ இங்க இருக்கிற பசங்களை, இவர் சூப்பர் பையன், என்னை அப்படி கவனிச்சுக்கிறான் சொன்னா அவனுக்கு கவனிக்கிறானோ இல்லையோ அந்த பொய்யா புகழ்றது ரொம்ப இஷ்டமா இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவே ஒரு மனுஷனை போல இவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் அவார்டு கொடுத்தாருங்க. எங்கேயோ பைபிள் காலேஜில் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கினவனே நான் டாக்டர் பேரை போட்டுக்கிட்டு பீத்திக்கிட்டான். இயேசு கிறிஸ்துவே ஒருத்தனை பார்த்து சொன்னார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் தேவனுக்கு பயந்தவன், மனுஷ புகழ்ச்சியை விரும்பாதவன். கைகளை தட்டி, ஒரு உண்மையான தேவ மனிதன் மனிதனால் புகழ்ச்சியை விரும்ப மாட்டான். ஏன்னா மனிதர்களால் நீங்கள் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோ ஐயோ கேடு நாசமா போனேன்னு அர்த்தம். இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்க, உமக்கு எப்படியா தெரியும் நான் நல்லவேன்னு? ஏன்னா அருமையான வார்த்தை இல்லை, ஏன் கெட்டே சொல்ல. ஏய் இவன் முடியே சரியில்லை, மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த அவன் பாரு அடிக்கடி இந்த போனை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவனே சரியில்லைன்னா என்னை அடிக்க வந்துடுவேன். அதே நேரத்தில் அப்பா உன்னை போல் சுந்தரன் பேரழகன், உன்னை போல் அழகன் எப்படி இருக்கு, இப்படியே பார்த்தது இல்லைடா அபிஷேக், உன்னைய மாதிரி கீபோர்டு வாசிக்கிறவன் இந்த போய் எவனுமே பார்க்கலண்ணா எனக்கு ஸ்பெஷலாக கவனிக்க மாட்டேனே. ஆனால் இங்கே இந்த புகழ்ச்சியெல்லாம் விரும்பலடா நீ. அவன் சொன்னான், உமக்கு எப்படியா தெரியும், நேர் என்ன எப்படி அறிவு, உமக்கு எப்படி தெரியும் அர்த்தம். அதுக்கு அதான் அது அர்த்தம். பைபிளில் இருக்கிற மாதிரியே சொன்னோம்னா மக்களுக்கு புரியாது. உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சிரிச்சாரு, லூசு பையில என்னை யார் நினைச்ச, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே என் கண்கள் உன்னை கண்டது. இங்கே தான் நமக்கு ஒரு விவரம் புரியலை. என்னடா அத்திமரத்தில் கீழே தான் இவனுக்கு கபடற்றவன் கண்டுருவாரா? என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பின்னணியும் தெரியுமா? இந்த யூதர்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு அத்திமரம் வளர்ப்பாங்க. இந்த அத்திமரத்தை சுற்றி இப்போ பாவக்காவுக்கு பந்தல் போடுறல, பந்தலில் பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு போடுற பற்றியா? அப்போ இந்த பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தலில் என்ன படர விட்டுருப்பாங்க சொல்லுங்கள்? திராட்சை கொடியை படர விட்டுருப்பாங்க. இப்போ இந்த திராட்சை கொடியெல்லாம் படுது, திராட்சை செடி வாங்க போனேன், முந்திரினா அது வேற யாது? திராட்சை வாங்க போனீங்கன்னா முந்திரி வாங்க போனீங்களா? திராட்சை கொடியை பட விட்டு இந்த பந்தலெல்லாம் படந்து ஒரு வீடு மாதிரியே அது ஆயிரும். இந்த யூதர்கள் எல்லாம் மேசியாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கிற திராட்சை கொடியின் பந்தலின் கீழே உட்கார்ந்து மேசியாவுடைய வருகைக்காக வாசித்து தியானிப்பார்களாம். இதைத்தான் நாத்தான் செய்து வந்திருக்கிறான். இதை கர்த்தர் அறிந்து சொன்னார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே என் கண்கள் உன்னை கண்டது. கைகளை தட்டி, எனக்காக என் வருகைக்காக நீதானடா காத்திருந்த, மேசியா வரணும் நீ காத்து தியானிச்சு ஜெபம் பண்ணத என் கண்கள் கண்டது. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை சொன்னார். அந்த சொன்ன உடனே அவன் சொல்றான், எப்படியா தெரியும்னு திமிரா பேசினவன், ரபி போதகரே, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜான்ட்டான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தான். God is God, man is man. I am and I am. நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன். ஒரு நாள் மாறாத இறைவன். நண்பனே, உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர். உன் வாழ்வை அறிந்திருக்கிறவர். உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். உங்கள் பாவங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர். எனவே உயிருள்ள தேவன் நீ அறியாதபடி நின்று கவனிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே ஒவ்வொரு நாளும் உன்னை கவனிக்கிற தேவனுடைய சமூகத்தில் நீ யார் என்பது அவருக்கு தெரியும் என்ற உண்மையை தத்துவத்தை தெரிந்து கொண்டாயானால் நீ ரபி போதகரே இஸ்ரவேல் ராஜாவே என்று அழைக்கும் பாக்கியத்தை பெற்று அவர் தான் பர்தலேமியாய் மாறியவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சீடனாக மாறினார். மாமிசத்தில் இயேசு வந்ததற்கு காரணம் அதுதான். நமக்கு மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கும்படி. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனே இதை நமக்கு செய்வாராம். எத்தனை மகிழ்ச்சியான காரியம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும். மாமிசத்தில் உயிரோடு கொலையுண்டு உயிரோடு எழும்பினார். மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவகுமாரன் மாமிசத்தில் வர ஒரே காரணம், மாமிசத்தில் மனிதன் செய்த பாவங்களை கர்த்தர் போக்கும்படி. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோகத்தின் தேவனுடைய கரம். ரெண்டு படி தம்பி. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல
மலைவு கொண்டே நான் ஐயோ கெஞ்சி கெஞ்சி கோவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய் கேட்டிய நீடம் சேர்ந்து கிருபைவை இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே. பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்து கொண்டோ எல்லை பரிதவித்தேனே தேடி. பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி பாதகச்சு கொண்டோ எல்லை பரிதவித்தேனே செடி. கண்ணினாலும் தீருவடி காண நானும் தாகுமோதான் கடையனு கருள் பூரி மாடியும் முன் இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு காதி தோஷி. பிச்சனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை பேதையை காடையேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே. அன்னை தந்தை மூற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ அதிசய மனுவேலா ஆசையன் இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே. மன்னுயே ரட்சகனே மன்னுயே ரட்சகனே. மாமிசத்தில் வந்தார் திரியேக தேவன், திருத்துவமான தேவன், திரியேகமாய் வசிக்கிறவர் மாமிசத்தில் வந்தார். மாமிசத்தில் கொலையுண்டு மாமிசத்தில் செய்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்து பாவ சரீரத்திலிருந்து விடுதலை தருவதற்கு, அடுத்து சாபத்தில் இருந்து விடுதலை.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். 3:13. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரச்சிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்றால் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-12 12 கடைசி வரை வாசிக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனிதன் மேல் ஆசீர்வாதமும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத மனிதன் மேல் சாபமும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தை வகையறுத்து பார்த்தோம் என்றால் முடிவிலே 3 விதமான சாபம் விளங்கும். 1 வியாதி, 2வது வறுமை, 3வது 2ஆம் மரணம், அதாவது நரகம். இது 3 நியாயப்பிரமாணத்தின் சாபமாம். இந்த சாபத்திலிருந்து விடுதலை தரும்படிதான் தேவகுமாரனான இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்து சாபமானார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று உபாகம் 21:23 சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். 21:23. இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்திலே தீட்டுப்படுத்தாயாக. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு மரத்திலே தொங்கினார், சிலுவை மரத்திலே சாபமானார். தேவனுடைய நீதியாகும்படி பாவமில்லாத அவரை நமக்கு தேவன் பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமானார். சாப சின்னம், சாப சிலுவை புனித சின்னமாய் மாற காரணம் வகுத்த ஒரே காரணகர்த்தா, ஒரே இறைவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சகரியா 8:13 சொல்லுகிறது. நீங்கள் புறஜாதிக்குள்ளே வாசிக்க கேட்கலாம். 8:13 வசனம். சகரியா தீர்க்கனின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதிருங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. நீங்கள் புறஜாதிக்குள்ளே எப்படி சாபமா இருந்தீர்களோ அப்படியே உங்களை ஆசீர்வாதமா மாற்றப் போகிறேன். நான் சாபமாகி உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். இயேசு சாபமானது நீ ஆசீர்வாதம் படிக்க. இப்ப இந்த உலகத்தில் தோன்ற சகல சாபத்துக்கு விடுதலை, உலகத்தில் தோன்ற வாதைக்கு விடுதலை, இந்த உலகத்தில் காண்கிற எல்லா பொல்லாப்புக்கு விடுதலை ஒரே இடத்திலிருந்து தான் வர வேண்டும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருந்து தான். கைகளை தட்டி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, என்னுடைய சத்தியத்தை அறிய வேண்டும். பரம்பொருளை, பராபர வஸ்துவை, ஜோதிமயமான இறைவனை, உருவமற்ற இறைவனை வழிபடுகிறவர்களே, நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர், நமக்கு மேல அனந்த ஞான ஒரு வல்லமை இருக்கிறது நம்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து நாமம் தான். அவர்தான் சாபமானார், பாவமானார், மாமிசமானார். அவரை நம்புகிறவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்க மனதிலும் கேட்கட்டும், காதிலும் கேட்கட்டும். தாகமா இருக்கிற இலவசமாய் தண்ணீரை பானம் பண்ணட்டும். நான் சொல்லுகிறது என்னுடைய வேலை, கேட்கிறது உங்களுடைய விருப்பம். விருப்பம் உள்ளவன் வாங்கி பருகட்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாதைக்கு மருந்து, வாதையை தீர்க்கும் மருந்து, ஒரு மருந்தும் குறு மருந்து, சத்குரு மருந்து, ஒப்பற்ற மருந்து சிலுவை செய் கண்டேனே. கைகளை தட்டி இந்த வேக்சினை விட மனம் திரும்புதல் தான் ஆண்டவருக்கு முக்கியம். பாவத்தை விட்டு விலகுவதுதான் கடவுளுக்கு முக்கியம். அதர்மத்தை விட்டு தர்மத்தில் நடப்பதுதான் தேவனும் தேவனுடைய வேதங்களும் சொல்லிக் கொடுக்கும் காரியம். அதர்மத்தை விட்டு விலகுங்கள், தர்மத்துக்கு வாருங்கள். நீதி தலைக்கட்டும், பூமியிலிருந்து சத்தியம் தலைக்கட்டும், அதர்மம் ஒழியட்டும், அக்கிரமக்காரர் விலகட்டும். தேவனுடைய ஆட்சி அதிகாரங்களை வைத்திருக்க துன்மார்களுடைய கரங்களில் இருந்து தேவன் நீதியின் ஆட்சிகளை கொண்டு வரட்டும். நீதியின் ராஜாக்களை எழுப்பட்டும்.
தேசம் சேமம் அடையட்டும். வாதை நீங்கி ஏழை எளிய மக்கள், ஐயோ பிணியால் வாடு மக்கள் எல்லாம் விடுதலையாகட்டும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இதோ மார்க் 10:46, லூக்கா 6:10, இதோ யோவான் 8:11, யோவான் 11:35, லூக்கா 13:11-16 வரை, 1 பேதுரு 3:8 சொல்லுகிறது, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. யோவான் 11:35, இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவனுக்காக கண்ணீர் விடுகிற தெய்வம். ஆவியிலே செத்து போனவனுக்காக, ஆன்மீகத்திலே செத்து போனவனுக்காக, ஆன்மீகத்தை வியாபாரமாக்கி ஜனங்களை வஞ்சிக்கிறவனுக்காக, ஆவியிலே செத்து போய் இதோ மாமிசத்திலே கொளுத்திருக்கிறவனுக்காக கர்த்தர் கண்ணீர் விடுகிறார். லூக்கா 13:11-16 வரை. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் போதும். அங்கே ஒரு 18 வருஷம் பலவீனப்படுத்தும் கூனியான ஒரு பெண்ணுடைய கதை கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். வேத புத்தகத்தில் லூக்கா நூல் நேரம் கருதி நான் பின்னாடி வாசிக்கங்க. 13ஆம் அதிகாரம் 11-16 வரை. அங்கே அவள் எத்தனையோ செலவழித்து அவள் நிமிர முடியாத கூனி. அதான சம்பவம். இப்போ அவளை இயேசு நாட்டை கூட்டிட்டு வராங்க. ஒன்று ஆண்டவர் பார்த்தாரு, பேதுருங்க வாயா, யோவானுங்க வாயா, இவர் போய் அந்த தேவை ஸ்கேனிங்கில், எஸ்கே ஸ்கேனிங்கில் அல்லது அப்போலோவில் போய் ஒரு ஸ்கேன், ஸ்பைனல் கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு சொல்ல. அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் சொல்கிறேன். மேலூரில் வைத்தியர் கட்டுறாரு கட்டு. பொய் சொல்லா மெய்யனுக்கு, மெய் சொல்லா பொய்யனுக்கு 4 மைந்தன். மெய் சொல்லா பொய்யனுக்கு, மெய்னா என்னது? மெய்னா என்ன? உண்மை. உண்மையை பேசாத மைந்தனுக்கு 4 மக்கள். கைபிடிக்கும் வைத்தியனே 1ஆம் மைந்தன், கணக்கெழுதும் ஜோசியன் 2ஆம் மைந்தன், கைபிடிக்கும் வைத்தியனே 1ஆம் மைந்தன். இப்போ மேலூர்ல வைத்தியர் கட்டு போட்டாரு, மேலூருக்காரர் கட்டு போட்டாரு. சவு சேந்திரம் அங்கல் ஒரு ஃப்ரீயா 7,000 ரூபாய் 70,000 ரூபாய் மறந்த எனக்கு ஃப்ரீயா தடை விடுறாரு அங்கள். அந்த சவு திரும்பிடும். சந்தோஷம். உனக்கு சவு நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி உலகத்தில் சந்தோஷப்படுறேன் உலகத்தில் ஒருத்தனம் இல்லை. ஏன்னா என் பிள்ளையோட காலு நல்லானா எனக்கு தானே சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், நம்ம வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஏசுநாதர்னு பேரு. அவர்கிட்ட ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வர்றாங்க. அவ இத்தனை வருஷம் கூனியா இருக்கிறா? 18 வருஷம். இப்படித்தான் நடக்கணும். அப்போ 18 வருஷம் கூனியாவே நடக்கிறாருங்க. என்னென்னமோ நிமித்து பார்த்தா மட்டை வச்சு கட்டி பார்த்தாரு வைத்தியர். மேலும் ஒரு வைத்தியர், பூசாரி உண்டம்பட்டி வைத்தியர், அச்சம்பத்து வைத்தியர், எல்லா வைத்தியர்ட்டும் போனேன். ஐயோ அப்பா, எங்கள் ஆசையை வாங்கி கருமாதி என்னை முன்னிலைமையை காட்டில் வாங்கிட்டானே. முடிஞ்சு. ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு சொல்றா, எல்லா பணத்தையும் வைத்தியர்களுக்கு செலவழித்து வைத்தியர்களாலே கஷ்டப்பட்டாலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்லும்போது வைத்தியர்களால் கஷ்டப்படணும் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் தெரியும். இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பிதுக்குவான் பாரு, பிதுக்கு செத்தே போயிடுவார் இந்த அரகுர வைத்தியம். இப்போ 18 வருஷமா இந்த நிமிர முடியாத குனிய இயேசு நாட்டை வந்தது. ஒரு ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஒரு ஸ்பைனல் கார்டு, ஒரு ஆர்த்தோட் அனுப்ப, ஒரு நியூராலஜிஸ்டா என்னது நீரோட்ட அனுப்பு, நரம்பியல் நிமிடம் அனுப்புலாம் சொல்ல. மன்னிச்சுக்கோங்க வைத்தியர்களே. என்ன அப்புறம் என்னது ஸ்பைனல் கார்டில் கேன்சர் வந்துருச்சுன்னா சொல்ல. இங்கே வா, 18 வருஷம் ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான், கைகளை தட்டி இவளை விடுதலையாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற வாதை தீமையெல்லாம் பிசாசினால் வருகிறது. இதை ஜெயிக்க விடுதலையாக ஒரே வழி இறைவனடி சேர். இறைவனோடு சேர்ந்து அவருடைய சத்தத்தைக்கு செவி கொடுத்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது. எந்த மதத்தினாலும் சரி, ஒரு குற்றங்கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் இந்த தேசத்துக்கு வரும். தயவு செய்து கிறிஸ்தவர்களே, வேத புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களே, பெரிய படிப்பாளிகளே, பெருசாக படித்து வேதத்தை ஆராய்ச்சி டாக்டரேட் பண்ணவங்களே, அந்த படிப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டோ கர்த்தருடைய கிருபையை மட்டும் நம்பி ஒரு முழங்கால் போட்டு கண்ணீர் விடுத்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இறங்குவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆராய்ச்சி மணி கட்டி ஆராய வேண்டாம். கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் சாபத்தை மாற்றுவதற்கு, மாமிசத்தில் இருந்த அழுக்கை போக்க மாமிசத்தில் வந்தார். குமாரனாகிய கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார்.
மாமிசத்தில் வந்து மாமிசத்தில் இதோ கொலையுண்டார், மாமிசத்தில் வந்த பாவத்தை போக்குவதற்கு சாபமானார், நம்முடைய சாபத்தை மாற்றுவதற்கு. கடைசியாக ரோமர் 8:2 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ஜான் ஜி லேக், நான் ஏற்கனவே பல பிரசங்கத்தில் சொன்ன சம்பவம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு ஊழியத்துக்கு போனார். அப்பொழுது இந்த கொரோனா வைரஸை போல கொடூரமான தொற்று வியாதி அந்த தேசத்தை வாட்டி வதைத்து கொண்டிருந்த காலம். எல்லாரும் சொன்னாங்க, நீங்க அங்க போகாதீங்கன்னு. இல்ல, கர்த்தர் போச்சு. இவர் டாக்டரும் கூட. நான் மிஷினரி பணி செய்வதற்காக போறேன்னாரு. கப்பல் பிரயாணம் மேற்கொண்டார், போய் சேர்ந்துட்டார். பல மாதங்கள் ஆச்சு, பதிலே வரல அமெரிக்க தேசத்துக்கு. உடனே நினைச்சிட்டாங்க ஜான் ஜி லேக்கையும் அந்த கொடூர வியாதி தொற்றி இறந்து போயிருப்பார் என்று. மற்றொரு மருத்துவர் குழு கப்பலில் போய் அவரை பார்த்து விட்டு வரலாம் என்பதற்காக, விஷயத்தை அறியலாம் என்பதற்காக புறப்பட்டு சென்றார்கள். அவர் போய் சேர்ந்து போறேன் என்று சொன்ன ஊருக்கு போய் இறங்கினார்கள். விசாரித்து அந்த இடத்துக்கு போனார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. ஜான் ஜி லேக் உயிரோடு நின்று மருத்துவ பணி செஞ்சு கொண்டிருந்தார். அவர்கள் போகும் வழியெல்லாம் பிணக்குவியல்களாக விழுந்து கொண்டே இருந்தது. அந்த இப்போ வாரணாசியில அல்லது டெல்லியில ஒரு சுடுகாட்டில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல நூற்றுக்கணக்கான பிணங்களை எரிப்பதை தினந்தோறும் டிவியில் காட்டுறாங்க பாருங்க. நம்ம நாட்டிலே நடக்குது. தொற்று வியாதினால் அந்த பிணங்கள் குவியல் குவியலாக அங்கே விழுந்து கிடக்கதை இந்த மருத்துவர் குழு கண்டது. போய் ஜான் ஜி லேக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஜான், நீங்கள் இன்னும் மரிக்கவில்லையா? உயிரோடா இருக்கிறீர்கள்? எப்படி இது சாத்தியமாகிறது? இத்தனை பேர்கள் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போய் விட்டது என்றார்கள். இல்லை, நான் மரிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எப்படி சொல்கிறீர்கள்? இருங்க, இந்த வியாதியால் பீடிக்கப்பட்டு இந்த மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அந்த இரத்தத்தை, வியாதி கிருமிகளில் பாதிக்கப்பட்ட இரத்தத்தை ஒரு சிரிஞ்சில் எடுத்துக்கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார்கள். இப்ப அதிலிருந்து அந்த விஷ நோயை பரப்பும் கிருமிகளை தனியாக பிரிங்கள் என்றார்கள். பிரித்தார்கள். இப்ப கொண்டு வாங்கள் என்றார். அந்த விஷ கிருமிகளை இப்போது மைக்ரோஸ்கோப்பில் வைங்கள் என்றார்கள். வைத்தார்கள். பாருங்கள், அந்த விஷக்கிருமிகள் உயிரோடு துடித்துக் கொண்டிருந்தது. சரி, இப்பொழுது கொண்டு வாருங்கள். கையை நீட்டினார். என் கையில் வையுங்கள் என்றார்கள். கையில் அந்த விஷக்கிருமியை வைத்தார்கள். ஜான் ஜி லேக்குடைய கைகளில் பட்டவுடனே அத்தனை கிருமிகளும், அத்தனை விஷக்கிருமிகளும் மாண்டு போயிற்று, அழிந்து போயிற்று. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி சாத்தியம்? சொன்னார், இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று. கிறிஸ்துவ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து நம்புகிறவர்களே, கர்த்தருடைய இரத்தத்தை நம்புங்கள், அவருடைய மாமிசத்தின் மரணத்தை நம்புங்கள், அவர் மாமிசத்தில் வந்ததை நம்புங்கள், உயிரோடு எழும்பி சென்று பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், மறுபடியும் வரப்போறார் என்பதை நம்புங்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார். திருத்துவ தேவன், நீ தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக மாமிசத்தில் வந்தவர், என் பாவத்தை அழிக்க, சாபத்தை அழிக்க, மரணத்திலிருந்து விடுதலையாக்க நீ எனக்காக இறங்கி வந்தீர் ஐயா என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, அதன்படி அவர் சத்தத்தின்படி வாழும் பொழுது, கர்த்தர் இந்த தீங்கை உங்களை விட்டு விலக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரிசுத்தமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்தனை செய்ய போகிறேன். கண்களை மூடுவோமா? Thank you Jesus, wonderful Jesus. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படையிட முடிந்தால் முழங்கால் படை, இல்லாட்டி அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு முழங்கால் பட முடியாது, நீங்கள் அப்படியே வச்சுக்கொண்டு முழங்கால் இதோ தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தாழ்மையாக தேரோபாத
சண்டையே தேண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே. ஓமை தேடி ஓமை தேடி யாரே சீக்கவே வந்தே. ஓமை தேடி ஓமை தேடி யாரே சீக்கவே வந்தே. வீணுடைய சோயாட்டு கோட்டியே நீரே என்றும் என்னுடைய ஞானமண வாழனே. ஓமை தேடி ஓமை தேடி யாரே சீக்கவே வந்தே. ஓமை தேடி ஓமை தேடி யாரே சீக்கவே வந்தே. ஆவியிலே நிரம்பி என்னுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி அப்பா. என் பேராச்ச நையை கேளும் ஆதியந்த பணிவா கெஞ்சோயனை ஏற்று கொள்ளும் ஓமுடைய பிள்ளையாய் ஓமை தேடி ஓமை தேடி யாரே சீக்கவே வந்தே. ஓமை தேடி
ஆராதனை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. உம்முடைய அற்புத வல்லமை ஒவ்வொருமே இறங்கி வரட்டும். இப்பொழுது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மாமிசத்தில் வந்தவர், மாமிசத்தில் மரித்த பாவத்தில் மரித்த மாமிச மரணத்தை, மாமிசமாகிய மனிதனுடைய மரணத்தை தீர்க்க மாமிசத்தில் வந்தவர், சாபத்தை மாற்றினவர், பாவத்தை நீக்கியவர், மரணத்தை மாற்றியவர் நீர்தான் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் தீர்க்கதரிசியில் ஒருவனாய் அல்ல, எலியாவாய் அல்ல, எலிசாவாய் அல்ல, எரேமியாவாய் அல்ல, தீர்க்கதரிசியில் ஒருவனாய் அல்ல. நீரே மேசியா, நீரே தேவகுமாரன், நீரே கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இறைவனே, இப்பொழுதும் எத்தனை பிள்ளைகள் குடும்பங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு உம்மை நோக்கி இறங்குகிறார்களோ அந்தந்த குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பு சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து வெற்றி சேர்ந்த வல்லமை ஒவ்வொரு மாமிசத்திற்கு நோய்களையும் பிடுங்கி சாம்பலாய் மாற்றி போடட்டும். வியாதிகளை மாற்றும், பஞ்சங்களை நீக்கும், தேசத்தின் கொடூரத்தை வாதையை நீக்கி போடும். ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு தெருக்குள்ளும், ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளும் இருக்கிற வாதைகள் நீங்கட்டும். மருத்துவமனையில் உயிரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இறைவனே, கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும். இந்த கொடூரமான வாதையின் நாட்கள் 2ஆம் அலை கொரோனா தொற்று ஏற்கனவே 2020 சொன்னதை செய்து ஜபத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளை காத்துக் கொண்டீர். 2021 கொடூரமாக இருக்கும் என்று சொன்னீர். அது நடந்து கொண்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், எங்கள் இந்தியாவை காத்துக்கொள்ளும். உலகத்தில் கொடூரமான பாதிப்புக்குள் இந்தியா இருக்கிறது என்று செய்திகள் வரும்பொழுது எங்கள் இதயம் கனக்கிறது, இரத்த கண்ணீர் வடிக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் இந்திய நாட்டின் மக்கள், எங்கள் இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், சாதாரண ஏழை முதல் ஆண்டி முதல் அரசன் வரை இந்த நோய் யாரையும் விட்டு வைக்கவில்லை. பதம் பார்க்கிறதே அப்பா. இதற்கு ஒரே காரணம் என் ஜனத்தின் மனம் திரும்புதல் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த ஜனங்கள் இறைவனை நோக்கி மனம் திரும்பவும், அதர்மத்தை விட்டு தர்மத்தை நீதியை கடைபிடிக்கவும், அரசாங்கங்களும் தங்கள் தவறுகளை உணர்ந்து கொள்ளவும் இறைவன் என்ற ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அவருக்கு விரோதமாய் ஒரு துரோகமும் செய்யக்கூடாது என்ற நீதி உள்ள ஆட்சிகளை செலுத்தவும் கிருபை அளித்தருளும். பிராணவாயு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கிறார்கள். ஐயனே, நீர்தான் இந்த பிராணவாயுவை கொடுத்தவர். ஆண்டவரே, ஜனங்களுக்கு பற்றாக்குறையை மாற்றும். பஞ்சத்தில் வாடுகிற மக்களை கிருபையாய் சந்தியும். வியாதியின் சாபத்தை மாற்றும். பொருளாதார நிலைமையில் பின்தங்கியிருக்கிற மக்களை ஆசீர்வதியும், சந்தித்தருளும். இதே போல் திருச்சபைகள் ஆராதனை இல்லை, ஊழியர்கள் எத்தனையோ பேர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார்கள். அப்பா, ஊழியக்காரனை பஞ்ச காலத்திலும் நீதிமான்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பான் எழுதியிருக்கிறபடி ஊழியர்களை போஷித்தருளும், தேவனுடைய பிள்ளைகளை போஷித்தருளும். ஊழியங்களை தாங்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தருடைய ஜனத்துக்கும் மக்களுக்கும் தாரும். ஊழியக்காரர்களை போஷிக்க ஆண்டவரே காணிக்கையினாலும் பொருளினாலும் தாங்குவதற்கான இருதயத்தை ஜனங்களுக்கு தாரும். ஒவ்வொரு ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு பாஸ்டர்களையும், ஒவ்வொரு நீதிமான்களையும், ஒவ்வொரு ஊழியர்களையும் நீ கிருபையாய் போதித்தருளும். ஒருவருக்கும் ஒரு தீங்கும் வரக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நல்ல காரியங்கள் தடையாய் போய்விட்டதே என தவிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலும் இந்த சூழ்நிலை நல்ல காரியங்கள் தடையின்றி நடக்க கிருபை அளித்தருளும். ஆண்டவரை, வெளியில் போய் வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த தொற்றும் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கம்பெனிகளில், வேலை ஸ்தலங்களில் வேலை செய்யும் மக்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். அரசாங்க அதிகாரிகளை, விசேஷமாக காவல்துறையினரை, துப்புரவு தொழிலாளிகளை, உயிரையும் பொருட்படுத்தாமல் பணிபுரியும் டாக்டர்ஸ், வைத்தியர்களை, செவிலியர்களை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். சுவாமி, கிருபையாய் காத்துக்கொள்ளும். அரசாங்கத்தை ஆளுகிற அமைச்சர்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ராஜாக்களை காத்துக்கொள்ளும். தேசமெங்கும் கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, கொஞ்ச காலத்துக்கு நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடும். சுவாமி, மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பை கொடும். ஆண்டவரே, உண்மையான சத்தியத்தை பேசுகிறவர்களை எழுப்பும். கேலி கூத்தாக்கிவிட்ட
சத்தியத்தை மறுதலித்து தங்கள் இஷ்டப்படி தங்கள் கற்பனைகளை தங்களுடைய தாளந்துகளை ஊழியங்களாய் மாற்றிக்கொண்டவர்களை விலக்கி உண்மையான சத்தியத்தை பேசுகிற மக்களை எழுப்பும். சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிற தீர்க்கர்களை எழுப்பும். சபைகளை எழுப்பும். ஆசீர்வதித்தருளும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சையை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதிக்க நமக்குமே செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாம ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுமா உடன் ஊழியர்கள், இயேசுமா உழைத்த ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் தாங்குகிற மக்கள் குடும்பங்களை, இயேசுமரா ஜெப பங்காளர்களை, ஜூமா, ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா இப்பொழுது என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது அவர்களுக்கு உண்டாகட்டும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பும். ஆசீர்வதித்தருளும். சத்தை சேர்ந்து போட்டும் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது ஜெபம் முடியும் பொழுது என் பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அந்தந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் வீடுகளில் சிரசிலுமே நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை துதித்தீர்கள். மிக்க நன்றி. தேவனுடைய மகிமையின் கரம் உங்களோடு இருந்தது. ஜுமாப்பில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துல சொல்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நம்ம இந்த லாக்டவுன் வரும், இப்படிலாம் கால் நடக்கும். 2021 ஜனவரி 1 ஆண்டவனுக்கு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். போன ஆண்டை விட கொடூரமாக இருக்கும் என்றார். ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஆசை, ஆண்டு திறவுகோல் ஜெபத்தெல்லாம் நடத்திடலான்னு சொல்லி எப்பொழுதும் அனௌன்ஸ் பண்ண அந்த வேனுக்காக நாங்கள் அட்வான்ஸு போட்டு வேனுக்காக வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டோம். பாதி பணம் கொடுத்தாகி விட்டது. பாக்கி உள்ள தேவைகள் 2 வேன் வாங்கணுன்னு அந்த தேவைகள் இருக்கிறது. ஊழிய நம்முடைய ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டுமான பணிகள் இருக்கிறது. இது முடிந்த உடனே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார்னு நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தேவைகள் இந்த வேனுக்காக 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வேனுக்கும் தேவை. இன்னும் கொடுத்தா நாளைக்கு வண்டியை எடுத்துடலாம். அந்த தேவைக்காக காத்திருக்கிறோம். அடுத்து நம்ம ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் லேண்டு வாங்கினதில் திருப்பி தருகிறோம்னு சொன்ன மக்களுக்கு நாம் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் அந்த காரியத்தை காணிக்கையின் மூலமாக நீங்கள் மனதார தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வண்டிக்காக கொடுக்கறது காணிக்கை அல்லது உதவி செய்தீர்களால் திரும்பி தருவோம். காணிக்கையை கொடுத்தா கர்த்தருடைய கணக்கில் எழுதப்பட்டிருக்கும், உதவியும் எழுதப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசேஷமாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குடும்பங்களுக்காக அதிகமாக ஜெபிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டு உயிரோடு கொண்டு வந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த ஜூமாப்பில், இது ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு லிங்க் வரும். தயவுசெய்து நீங்கள் உங்கள் ஜெப தேவைகளை ஃபோன் மூலமாக, தொலைபேசி மூலமாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த லிங்க் எல்லாம் மற்றவங்களுக்கும் அனுப்பிச்சு இந்த வார்த்தை கேட்க செய்யுங்க. எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் காணிக்கினால் உங்களை இந்த ஊழியங்களை தாங்குங்கள். வேனுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும். அடுத்து கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஏழைகள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் உங்கள் காணிக்கையினால் தாங்கி ஜெபத்தினால் தாங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற மே மாதம் 1 சனிக்கிழமை நம்முடைய திறவுகோல் ஜெபம் காலை 9:30 மணியிலிருந்து மதியானம் 2 மணி வரை, காலை 10 மணிலிருந்து 1 மணி வரை. ஆன்லைன்லனால டைமை குறைச்சிருக்கோம். காலை மே மாதம் 1 சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரை திறவுகோல் ஜெபம் நேரடியாக ஒளிபரப்பப்படும். இந்த ஒளிபரப்பில் அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு லெட்டர்ஸ் வராது, கான்டாக்ட் இதான் அறிவிப்பு, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். வர்ற 1 மே மாதம் 1 காலை
10 மணிலேருந்து 1 மணி வரை திறவுகோல் ஜெபம் நேரலை செய்யப்படும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பிரதர் செல்வ குமரன், காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வந்திருக்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்கள் ஊழியங்களுக்காக நினைவு கூறுங்கள். எனக்காக அதிகமாக ஜெபியுங்கள். உடன் ஊழியருக்காக ஜெபியுங்கள். இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தேசத்துக்காக ஜெபித்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும் வரை விடவே விடாதீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த காரியத்துக்காக உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரன் தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கனம் திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கனமை முறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு செத்து கைகளை தரித்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வாரத்திலேருந்து 10 மணிக்கெல்லாம் நான் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கூடி போனால் 11:45, அதுக்கு மேலே போகாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். தயவு செய்து 9 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆராதனையில் வந்து உட்காந்துருங்க. 10 மணிக்கு முன்னாடியே நான் செய்தியை ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் 11:45 முடிச்சிருவோம். இவ்வளோ நேரம் உட்கார வச்சு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டைம் ஆகிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் 9 மணிக்கெல்லாம் ஆராதனையில் உட்காருங்க. 11:30 11:30 or 11:45 முடிச்சிருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியங்களில் அநேக தேவைகள் இருக்கிறது. ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதி கனமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம்ம அனைவரோடு இன்று விசேஷமாக இந்த மாதம் முழுதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்